அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழி பண்பாட்டுக் கழகம் நடத்தி வருகின்ற பட்டிமன்ற தோரணத்தில் இன்று கால் இறுதி சுற்று. இந்த கால் இறுதி சுற்றுக்கு தலைப்பாக எது வருகிறது என்று சொன்னால், உண்மையான அன்பை நாம் பெற பெரிதும் உதவுவது குடும்பமா நட்பா என்ற தலைப்பில் 8 மிகச்சிறந்த பேச்சாளர்கள் பேச இருக்கின்றார்கள். இதில் குடும்பம் என்ற அணியில் 4 நட்பு என்ற அணியில் 4 பேச இருக்கிறார்கள். இன்றைய இந்த பட்டிமன்ற போட்டி கம்பன் பேச்சாளர் மன்றத்திற்கும் TLCS அட்வான்ஸ்டு குரூப் அவர்களுக்கும் இடையே நடைபெறுகிறது. அதனால் இந்த கால் இறுதி சுற்று எப்படி மோதப் போகிறது, கற்கண்டு மழை பொழிய போகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்போது உண்மையான அன்பை நாம் பெற பெரிதும் உதவுவது குடும்பமா நட்பா? இதுல என்ன பொருள்? இதற்கு எங்கிருந்து உண்மையான அன்பு நமக்கு கிடைக்கிறது? குடும்பத்தினரிடமிருந்து நமக்கு உண்மையான அன்பு கிடைக்கிறதா, அல்லது நண்பர்களிடமிருந்து பெறுகின்ற அன்பு உண்மையானதாக இருக்கிறதா? இங்க முக்கியமான ஒரு செய்தி, உண்மையான அன்பு. எது உண்மையான அன்பு? அன்பு என்பது உண்மையான அன்பு, அன்பு என்பதே உண்மையானது. ஆனால் அந்த அன்பு யாரிடமிருந்து கிடைக்கிறது என்பதைத்தான் நீங்கள் பேசுகின்ற பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தினர் மூலம் கிடைக்கின்ற அன்பு நிரந்தரமாக உண்மையானதாக இருக்கின்றதா, அல்லது நண்பர்கள் மூலம் நமக்கு கிடைக்கின்ற அன்பு உண்மையானதாக இருக்கின்றதா? இப்ப சொல்லும்போது இந்த நட்பை பற்றி மிகச்சிறந்த ஒரு மேற்கோளுக்காக ஒரு போட்டி வச்சாங்க. சுருக்கமா ஒரு மேற்கோள் சொல்லணும் நட்பை பற்றின்னு சொன்னாங்க. அதுல சொல்லும்போது 2வது பரிசு பெற்றது எது தெரியுமா? ஆனால் அதுதான் முதல் பரிசு பெற்றிருக்க வேண்டும். The friend is the one who understands our silence. நண்பன் என்பவன் யார் என்று சொன்னால், என்னுடைய மௌனத்தை யார் ஒருவன் புரிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் சிறந்த நண்பன். பேசினா எல்லாருக்கும் புரியும், பேசுற மொழி புரிஞ்சா எல்லாருக்கும் புரியும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று. ஆனால் எப்போது நான் அமைதியாக இருப்பேன், அந்த அமைதிக்கு பொருள் என்ன என்பது எவன் ஒருவன் சரியாக புரிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் நம்மை புரிந்து கொண்டவன், அவன்தான் நண்பனாக இருக்கக்கூடிய தகுதி பெற்றவன். இன்னொன்று, ஆனால் இதுதான் முதல் பரிசு பெற்றிருக்கிறது. The friend is the one who comes in, the whole world goes out. நண்பன் என்பவன் யார் என்று சொன்னால், அவன் உள்ளே வந்தவுடன் இந்த உலகம் வெளியே போய்விடுகிறது என்று சொன்னான். இந்த உலகம் வெளியே போய்விடுகிறது என்றால் என்ன பொருள்? அவனே உலகமாகிறான் என்பது பொருள். அப்படிப்பட்டவன் தான் சிறந்த நண்பனாக இருக்க முடியும். ஆனால் இதுதான் முதல் பரிசு பெற்றது. எனக்கு என்னவோ இந்த 2வது பரிசு பெற்றதாக அறிவிக்கப்பட்டதுதான் முதல் பரிசுக்கு தகுதியான ஒரு மேற்கோளாக தெரிகிறது. ஏனால் பேசாத பொருளுக்கு, பேசாத சொல்லுக்கு பொருள் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுகின்றவன் எவனோ அவன்தான் நண்பன். சரி, குடும்பம் மிகச்சிறந்ததுதான். யாரு? தாய், தந்தை, அக்கா, தங்கை மற்றும் உள்ள உறவினர்கள், எல்லா உறவினர்களையும் சேர்த்ததுதான் குடும்பம். இந்த அவர்கள் நமக்கு தருகின்ற அன்பு உண்மையானதாக இருக்கிறதா? எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறதா? அடுத்தது, எப்போது நாம் விழுவோம் என்று பார்க்காமல் இருக்கிறதா? இதையெல்லாம் இருந்தா அந்த குடும்பத்தினர் காட்டும் அன்பு சிறந்த அன்பு, அது உண்மையான அன்பு என்று சொல்லலாம். இந்த குடும்பத்தினர் காட்டுகின்ற அன்பு பெரியதாக, உண்மையானதாக, நிலையானதாக, நிரந்தரமானதாக இருக்கிறதா, அல்லது நம்மை புரிந்து கொண்டவனாக இருக்கக்கூடிய நண்பன் காட்டுகின்ற அன்பு உண்மையானதாக, நிரந்தரமானதாக, உறுதியானதாக இருக்கிறதா? திருவள்ளுவரை கேட்டா சொல்றாரு, அழச் சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு 5 குழல். உன்னை எவன் ஒருவன் திட்டுறானோ, அழச் சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு, வல்லார் நட்பு 5 குழல். எவனுக்கு அந்த தைரியம் இருக்கிறதோ, உன்னை திட்டி உன்னை அழ வச்சு இந்த உலக வழக்கை அறிவுறுத்துவதற்கு எவனுக்கு தைரியம் இருக்கிறதோ அவனுடைய நட்பை நீ 5வது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். ரொம்ப சுருக்கமா நம்ம சொல்ல போனா, ஔவையார் சொல்றாங்கல்ல, கோடி கொடுத்தும் நற்குடி பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும். அதாவது கோடான கோடி குடிப்பினும்
நான் கோடாமை கோடி பெறும் என்று முடிப்பார். ஆனால் கோடி கொடுத்தும் நற்குடி பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும். அப்ப எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லையில அவங்கள வச்சிருக்காங்க பாருங்க நண்பர்களை. குடும்பத்தினர் எங்கே வைத்திருக்கிறார்கள்? குடும்பம் எப்போதெல்லாம் நாம் விழுகின்றோமோ அங்கெல்லாம் தாங்கி பிடிப்பவை. அவைதான் ஆலமரத்தின் விழுதுகளாக இருக்கக்கூடியவை. அவையெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடியது. எந்தெந்த இடத்துல இவர்கள் உண்மையான அன்பை நம் மீது செலுத்துகிறார்கள். நண்பர்களை காட்டிலும், நண்பர்கள் குடும்பத்தினரை காட்டிலும். இதுதான் இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் எந்த அணி சிறப்பாக எடுத்து காட்டுகிறதோ, எந்த அணியின் கருத்து அடுத்த அணியால் மறுக்கப்படாமல் இருக்கிறதோ, அந்த அணி மிகச் சுலபமாக வெற்றி பெற்றுவிடும் என்று சொல்லி இத்துடன் என்னுடைய முன்னுரையை முடித்துக்கொண்டு பேச்சாளர்களை பேசுமாறு அழைக்கிறேன். உண்மையான அன்பை நாம் பெற பெரிதும் உதவுவது குடும்பமா நட்பா என்ற தலைப்பில் குடும்பமே என்ற அணியில் பேச வருபவர் இந்திரா கவியரசன். வாருங்கள் இந்திரா கவியரசன். அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நடுவர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வணக்கம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அம்மா என்றாலே அன்பு தாங்கம்மா. அம்மா கிட்ட இருந்துதான் அன்பு பிள்ளைங்க வழியா ஒவ்வொருவருக்கும் பகிரப்படுது. பசுவின் மடியில் இருந்து கறக்கும் பால் போல், மேகத்தில் சொரியும் மழை நீர் போல், எந்த கலப்படமும் இல்லாமல் கள்ள கபடமும் இல்லாமல் உண்மையான தூய்மையான அன்பை குடும்பம் தானம்மா பெறுகிறது. குடும்பத்தில் ஒருவர் உயர்ந்த நிலைக்கு போகிறார் என்றால் அவருக்கு இந்த குடும்பத்தில் உள்ள அந்த அப்பா அம்மா அக்கா அண்ணன் சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா எல்லாரும் மனதார வாழ்த்துவாங்க. தம்பி, நீ அடுத்த நிலைக்கு இன்னும் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உனக்கு எப்பவுமே இருக்கும். நீ இன்னும் இந்த குடும்பத்துக்கு இன்னும் உயர்ந்த இடத்துக்கு நீ கொண்டு செல்லணும்னு அந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொரு உறவுகளும் வாழ்த்தும். இந்த இடத்துல அந்த நண்பர்கள் எப்படி பார்ப்பாங்க தெரியுமாமா? வாயார வாழ்த்துவாங்க. ஆல் த பெஸ்டா, சூப்பர்டா, வாழ்த்துக்கள்டான்னு. ஆனா உண்மையில சொல்ல போனா மனசுக்குள்ள அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம கூட தானடா இவன் சுத்திக்கிட்டு இருந்தான், நம்மளுக்கு தெரியாம எப்படிடா இவன் இவ்வளோ நல்லா படிக்கிறான், எப்படிடா இவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துக்கு போறான், நம்மளால போக முடியலையே அப்படின்ற ஒரு கள்ளம் கபடம் அவங்க மனசுக்குள்ள இருக்கும். ஆனா மனதளவுல அவங்க நம்மள வாழ்த்தல. உண்மையான அன்பை அந்த குடும்பத்துல உள்ள உறவினர்கள் நமக்கு கொடுப்பாங்க. இதே கல்லூரி வாழ்க்கையை எடுத்துக்கங்க. இளைஞர்களா இருக்கும்போது துள்ளித்திருந்த காலத்துக்கு போறாங்க, வண்ணத்து பூச்சிகளா பறக்குறாங்க. நண்பர்கள்ட்ட இருக்கிற அன்பு இருக்கு. அவங்க இன்னைக்கு படம் பார்க்க போறாங்க, சாப்பிட போறாங்க, விளையாட போறாங்க, நல்ல அன்போட மகிழ்ச்சியோட தான் இருக்காங்க. ஆனா அங்க ஒரு விபரீதம் நடக்குதுன்னா அவங்க முதல்ல அழைக்கிறது யார? குடும்பத்துல இருக்கிற தாய் தகப்பனுக்கு தான் அந்த அழைப்பு வரும். தாய் தகப்பன் அந்த அழைப்பை கேட்டு ஓடி என்னாச்சு பிள்ளைக்குன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த நட்பு இருக்காது. நம்ம பிள்ளைக்கு நம்ம என்னாச்சு ஏதாச்சுன்னு நம்ம மருத்துவமனை கூட்டிட்டு போய் நம்ம பார்க்கும்போது நம்ம குடும்பத்துல உள்ளவங்க தான் ஒருத்தரா நமக்கு இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்தடுத்து அந்த மருத்துவமனையில இருந்து பார்த்து நமக்கு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த அண்ணன் அக்கா, அந்த சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா எல்லா உறவுகளும் நம்ம கூட இருந்து அவனுக்கு சரியாயிடும் அப்படின்னு நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. நம்மளும் அவனுக்கு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு அவனை சரியா அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் நடுவரமா நம்மளால நிம்மதியான இருக்க முடியும். அந்த உண்மையான அன்பு நமக்கு அப்பதான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த உண்மையான பெறுறதே குடும்பத்துல உள்ள உறவினர்கள்ட்ட தான் கிடைக்குது. ஒரு அம்மாவோட அன்பு எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வருதுன்னா அது முகத்தை பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா சோர்வா இருக்கும். அதை வச்சு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், புள்ள ஒழுங்கா சாப்பிட்டுச்சா, பசிக்குதாமா, சாப்பிட்றியாமா அப்படின்னு கேட்பாங்க அந்த தாய். இத ஒரு அப்பாவோட அன்பை பார்த்துக்கங்க. நீ இன்னைக்கு எப்படிப்பா போச்சு உனக்கு நாளு, நல்லா படிக்கிறியா, உன் நண்பர்கள் கூட எல்லாம் நல்லா மகிழ்ச்சியா இருக்கியா, உன்னோட ஆசிரியர்லாம் வகுப்புல எப்படி எடுக்கிறாங்க, நீ இன்னும் இந்த சமுதாயத்துல நல்ல நண்பர்களை சேர்த்து உன் வாழ்க்கையில மேல வர்றதுக்கு ஒரு ஊண்டுகோலும் நம்மளுக்கு அரவணைப்பும் கொடுத்து வளர்க்கிறாரே அந்த தந்தை, அதுல இருக்குதுங்க அம்மா உண்மையான அன்பு.
இப்படி குடும்பத்தில் இருக்கும் உறவினர்களிடம் தான் உண்மையான அன்பு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா அம்மா அப்பாவை காட்டிலும் எனக்கு சின்ன வயதுல இருந்து அப்பா இறந்துட்டாரு. என்ன வளர்த்தது எல்லாமே எங்க அண்ணன் தான். என்னோட 3 அக்காவுக்கும் திருமணம் பண்ணி கொடுத்து என்னையும் சின்ன வயசுல இருந்து படிக்க வச்சு கல்லூரிக்கு அனுப்புனாரு. கல்லூரிக்கு அனுப்பி என்னை திருமணமும் பண்ணி வச்சு இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருக்கேன். ஆனா அவர் கடமையா நினைச்சிருந்தா நான் 12வது வகுப்பு படிக்கும் போதே என்ன திருமணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனா தன்னோட தங்கச்சி நம்ம கஷ்டப்படுறது மாதிரி கஷ்டப்படாம தன்னோட தங்கச்சியாவது இந்த காலத்துல நல்லா படிச்சு நல்ல ஒரு வாழ்க்கையில இருக்கணும்னு நினைக்கிறாரு பாரு அந்த உடன்பிறப்பு. அந்த இடத்துல உண்மையான அந்த குடும்பத்தோட அன்பை நான் பாக்குறேம்மா. இந்த அன்பு ஒரு மண் சரிவு வருதுன்னா அந்த மண் சரிவுல இருந்து ஒரு தந்தை வந்து என்னை காப்பாத்தாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு குழந்தை என்ன விட்டுடாதீங்கப்பான்னு சொல்லும் போது சிறந்த அன்பு அந்த உள்ளத்தில் பிறக்குது. குடும்பமே என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை இந்திரா கவியரசன், நல்லா சொன்னீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. அன்னையிடம் நாம் அன்பை வாங்கலாம். அந்த குடும்பத்துல வந்து யாராவது ஒருவர் உயர்நிலைக்கு செல்லும் போது சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துகிறார்கள், அன்போடு அவர்களை பாராட்டுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறீர்கள். இதற்கான பதிலை எதிரணி சொல்ல வேண்டும். இதற்கான பதிலை சொல்ல வேண்டும். நண்பர்கள் வந்து வாழ்தத்துல அவர்களுடைய வாழ்த்துல ஒரு கள்ளம் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். முக்கியமான செய்தி என்னன்னா, அவர்கள் வாழ்த்தில் ஒரு கள்ளம் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஒரு சில நேரங்கள்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, அடிபட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அங்கிருந்து பெற்றோர்களை அழைக்கிறார்கள் என்று. சில நேரங்களில் அடிபட்ட நண்பனுடைய பெற்றோர்களை கூட அந்த நண்பன் அழைக்கலாம். என்னை விட என் நண்பன் உங்க பிள்ளைன்னு சொல்லாம என் நண்பன் அடிபட்டு கிடக்கிறான் வாருங்கள் என்று கூட சொல்லலாம். அப்படியும் நிகழ்வதுண்டு. இது ஒரு சின்ன செய்தியா தான் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து துன்பம் வந்தால் அந்த நண்பர்கள் கூட உறவினர்களைத்தான் அழைக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். அதுக்கு அடுத்தது பெற்றோர்கள் வந்து குழந்தைங்கள்ட்ட கேட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, உன்னுடைய நாள் எவ்வாறு செல்லுகிறது, உன்னுடைய நண்பர்கள் என்ன சொன்னார்கள், உங்களை அறியாமல் வந்த செய்தி அது, உங்களுடைய நண்பர்கள் என்ன சொன்னார்கள் என்று ஒரு பெற்றோர் அறிய விரும்புகின்றார்கள். அந்த குழந்தைகளுடைய நண்பர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதையும் அறிவதற்கு ஆசைப்படுகின்ற பெற்றோர்கள் தான் இன்று வரை இருக்கிறார்கள். உங்க சொந்த வாழ்க்கையை சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்க. இப்படிப்பட்ட ஒரு அண்ணன் ஒரு தங்கைக்கு வாய்க்கும் போது, அண்ணனே அண்ணன் என்பவர் கோயிலாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு. அதனால் இங்கிருந்தே அவருடைய திசை நோக்கி நீங்கள் தொழுது கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இப்படி எல்லா குடும்பங்களும் அமைவதில்லையே. இப்படி எல்லா குடும்பங்களும் அமைந்து விடுமேயானால் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும். உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கிறது. எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்த்துக்கும். அடுத்தாற் போல இந்த இவர்களுடைய இந்த திடமான கருத்துக்களை மறுத்து பேசுவதற்கு ஒருவர் வர வேண்டும். வேறு யார் வர முடியும்? ரொம்ப நண்பர்களாக எல்லார்கிட்டையும் ரொம்ப நட்பு பாராட்டக்கூடிய ஹேமா தான் வர முடியும் இல்லையா? இது வந்து குடும்பம் இல்ல, நட்பு தான் என்பது அவர்கள் உண்மையான அன்பை நாம் பெற பெரிதும் உதவுவது குடும்பம் அல்ல, நட்பு தான் என்று பேசுவதற்கு வருகிறார் ஹேமா. வாருங்கள் ஹேமா. இவர்கள் TLCS அட்வான்ஸ்டு குரூப்பை சேர்ந்தவர்கள். வாருங்கள் ஹேமா. நன்றி அம்மா. நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். உண்மையான அன்பை பெற பெரிதும் உதவுவது நட்பு மட்டும்தாங்க. எதிரணியில இந்திராணி அவங்களுக்கு நட்பு மட்டும் இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையே எங்களுக்கு எழுப்பியிருக்கு அவங்களோட பேச்சு மூலமாக. ஏன்னா உறவுகள் ஒதுங்கி நின்ற போதும் என் நண்பர்கள் ஒதுங்கியது இல்லை என்பதுதான் ஊற்று. இதுல திருவள்ளுவர் என்ன சொல்லணும், செயற்கரிய யாவுல நட்பின் அது போல வினைக்கரிய யாவுல காப்பு. அதாவது நட்பு கொள்வது போன்ற ஒரு அரிய செயல் இல்லை, அது போல பாதுகாப்புக்கு ஏற்ற செயல் வேறொன்றும் இல்லை என்று நம்ம வள்ளுவர் அன்னைக்கே சொல்லி முடிச்சிட்டாரு. நடுவரே, எதிரணியில அந்த 4 பேரும் நண்பர்களா ஒண்ணு சேர்ந்து குடும்பம் தான்னு உருட்டுன்னு உருட்டுவாங்க. நம்புற மாதிரியே பேசுவாங்க. ஆனா நம்பிடாதீங்க, குடும்பத்துல என்னதான் அன்புன்னு சொன்னாலும் அதெல்லாம் சில காலம்தான். பிறகு ஒரே சண்டை சச்சரவோட தானே பெரும்பாலும் ஓடுது நடுவரே. அதனாலதான் உலக அளவுல குடும்ப நீதிமன்றங்கள்ல விவாகரத்து கேஸ் அதிகமாயிட்டே போகுதுன்னு இன்று பாக்குறோம். நம்ம ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே என்று நண்பனை கூப்பிடுறார். இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் என்று வேதனைப்படுறார்.
ஏன்னா இன்னைக்கு குடும்பம்னு ஆனதும் உறவுகள் பிரச்சனை சண்டைன்னு தொடர்ந்து வரிசை கட்டி நீ துரத்துது. தான் மனவேதனை இருக்கேன்னு மனம் திறந்து தன் குடும்பத்துல சொல்ல கூட முடியல. ஏன்னா பிரச்சனையே அங்குதானே தொடங்குது. ஆக நட்புல அன்பு கூடிக்கிட்டே போகுது, குடும்பத்துல குறைஞ்சுகிட்டே வருது. அதாவது இந்த நட்பு வானமே எல்லையாக பிரம்மாண்டமா ஒரு மனித நேயமாக உருவெடுக்குது. இதற்கு சிறந்த உதாரணமா நம்ம பேச்சாளர் மன்ற தலைவர் ஹரி சார் தான் சொல்லலாம். சிங்கப்பூரில் மட்டும் 18 தமிழ் பேச்சாளர் மன்றங்களை திறந்து இன்று எத்தனை பேச்சாளர்களை உருவாக்கி கொண்டும் இருக்கிறார். அதையும் தாண்டி உலக அளவுல மன்றங்களை உருவாக்கும் தீவிர முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும் நடுவரே. ஆக ஒரு சிறிய நட்பு வட்டத்தை தாண்டி தன் தாய்மொழி அல்லாத தமிழ் மொழியை நேசித்து அதற்காக தொண்டாற்றுவது ஒரு புறம். அதோடு சக மனிதர்களை ஒரு பெரிய சமுதாயத்தையே நேசித்து அவர்களையும் வாழ்க்கையில் கைதூக்கி விடுற அந்த தன்னலமற்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த மனம்தான் எல்லார் மனதையும் வெல்கிறது இல்லையா? ஏன்னா அதுல அன்பு பொங்கும் மனிதநேயம் மட்டுமே நிறைந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய சாதனையை அமைதியா சாதிச்சிட்டு இருக்காரு. இந்த வயதிலும் முகம் தெரியாத மனிதர்களுக்காக உற்சாகமாக ஓடிக்கொண்டிருக்காருன்னா அதான் நண்பேண்டா என்ற நட்புணர்வு தரும் அன்பும் ஊக்கமும் தானே நடுவரே. ஆனா எதிரணியில ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே அவரவருக்காக மட்டுமே சிந்தித்து செயல்படுறாங்க. அதனால பக்கத்து வீட்டுல இருந்து யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது. அத பெருமையா வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த 4 பேர். ஒண்ணுமில்ல நடுவரே. இதே எதிரணி மன்றத்தின் முன்னாள் தலைவர் தான் இந்தியாவுக்கு திரும்பி சில வருடங்கள் ஆகுது. அதனால தொடர்புலயே இல்ல. ஆனா பாருங்க, நான் இந்த முறை இந்தியாவுக்கு போகும்போது ஒரு குறுஞ்செய்தி தான் அனுப்பினேன். உடனே வீட்டுக்கு அழைச்சு தடபுடலா விருந்தே கொடுத்துட்டாரு. இது அந்த 4வது பேச வர்றாரு இல்லையா, அவரே புகழ்ந்து தள்ளாரு. ஆனா இப்ப பாருங்க குடும்பம்னு பேசுறாரு. இதே குடும்பம் உறவுன்னு இருந்தா என்ன செய்யும்? இப்பதானே வரத்துக்கு வழி தெரிஞ்சுதா உனக்கு? இல்ல நான் இருக்கேனா செத்தேனான்னு பார்க்க வந்தியா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு ஒரு வழி ஆக்கிடுவாங்க. எதுக்குதான் சொல்றோம், மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு. ஆனா நடுவரே, நட்புங்கிறது ஜாதி மதம் இனம் கடந்து எப்படி எல்லாரையும் ஒண்ணு சேர்க்குது பாருங்க. நான் இங்க அண்டை வீட்டாரோட எல்லாருமே ஒரு ஒரு சின்ன புன்முறுவலோட ஒரு நட்பு உணர்வு பாராட்டுவேன், அவ்வளவுதான். ஆனா வெளியூர் போகும்போது என் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற ஒரு உதவி கேட்பேன், மனமும் வந்து செய்யறாங்க. அதே மாதிரி பேருந்து ரயில் பயணிக்கும் போது முதியவர்கள் வந்தா உடனே எழுந்து சீட் கொடுப்பேன், மகிழ்வோடு வாழ்த்துறாங்க. இது குறிப்பா பல்லின மக்கள் வாழும் நாடுகள்ல நடக்கும்போது வேறுபாடுகள் எளிமையாக களையப்பட்டு புனிதமான அன்பு அங்கு விதைக்கப்படுகிறது இல்லையா? சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு என்பதை நாடு விட்டு நாடு வந்து உணர முடிகிறது. அதனால உண்மையான அன்பை பெற பெரிதும் உதவுவது நட்பு தான் என்று உறுதியாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம் ஹேமா. ரொம்ப அழகா நட்புக்காக வாதாடிட்டு போயிருக்கீங்க. நல்லா சொல்லியிருக்கீங்க. என்ன கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா, குடும்பத்தின் அன்பு சில காலம் தானே இருக்கிறது, அதன் பிறகு சண்டை சச்சரவு தானே மீதி இருக்கின்றது. அதனால நல்ல கேள்வி. ஆனா இதுக்கு அவங்க கட்டாயம் பதில் சொல்லணும். குடும்ப நல நீதிமன்றங்கள் என்று தோன்றியது ஏன்? இது என்னுடைய கேள்வியாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குடும்பத்தின் நலத்தை நீதிமன்றம் தான் காக்க முடியும் என்று நம்பியிருக்கிறார்களா, அல்லது குடும்ப நலத்தை காக்க வேண்டியது நீதிமன்றம் தான் என்று சொல்லுகிறார்களா? அப்படி என்றால் குடும்ப உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அதனால் இந்த ஒரு கேள்வியை கொஞ்சம் மனசுல வச்சுங்க, இதற்கான பதில சொல்லுங்க. அவர்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த 2 நண்பர்கள் பாடும்போது அந்த நாள் இன்று போல் இன்பமாக இல்லையே, அது ஏன்? ஏனென்றால் தனியாக இருந்தபோது இன்பமாக இருந்த வாழ்க்கை குடும்பமாக அமைந்த பிறகு அது இன்பமாக இல்லை என்று வருந்துவது போல அந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், தனி மனிதனுக்கு பொறுப்புணர்வு இருக்காது. ஆனால் குடும்பம் என்று அமைந்த பிறகு ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, அல்லது இப்படி ஒரு அண்ணனாக அல்லது தம்பியாக இருக்கும்போது, அல்லது தங்கையாக அக்காவாக இருக்கும்போது அவர்களுக்கு பொறுப்புணர்வு வந்துதான் ஆக வேண்டும். அதன் காரணமாக கூட அவர்கள் சந்திப்பு குறையலாம். அப்படி கூட அதனை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஐயா ஹரிகிருஷ்ணன் ஐயா வச்சு ஒரு நல்ல கருத்தை ஒண்ணு சொன்னாங்க. இன்றைக்கு 18 பேச்சாளர் மன்றத்தோடு ஆரம்பித்த அவர் 100 பேச்சாளர் மன்றத்தையே தன்னுடைய இலக்காக கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, சமுதாயத்தையே நேசிக்கக்கூடிய மனித நேயம் இது நட்பின் மூலமாகத்தான் தொடங்குகிறது. இந்த நட்பின் மூலமாக தொடங்குகிறது என்று சொல்லுவதை விட ஐயா ஹரிகிருஷ்ணன் அவர்கள் மொழியின் மேல் கொண்ட நட்பு என்று சொல்லலாம். மொழியின் மேல் கொண்ட நட்பும் அன்பும் தான் இத்தகைய ஒரு மிகப்பெரிய சாதனையை தோற்றுவித்திருக்கிறது. நல்ல பாட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க, மூழ்காத ஷிப்பு தான் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம். ஆனால் குடும்பத்தினர் எப்போதும் சண்டையிடுகிறார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். அவருடைய அன்பு சில காலம், இதான்
இந்த சில காலம் என்பதை அவர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். இதற்கான காரணத்தை எதிரணி சொன்னால் அந்த அணு வலிப்பெறும், இந்த அணுக்கான பதிலாகவும் அது அமையும் என்று சொல்லி அடுத்தாற்போல் ஹேமாவுக்கு எங்கள் பாராட்டுக்களை தெரிவித்து அடுத்தாற்போல் குடும்பத்தின் அணிக்கு வாதாட வருவதற்கு சுகந்தினி யசோதரன் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் சுகந்தினி, கம்பன் பேச்சாளர் மன்றத்தை சேர்ந்தவர், வாருங்கள். இங்கே குழுமி இருக்கும் அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் அம்மாவுக்கும் வணக்கங்களும் வந்தனங்களும். உறவு என்பது கருமுட்டையில் ஆரம்பித்து தொப்புள் கொடியில் சென்று தொப்புள் கொடியில் இருந்து அறுக்கப்பட்டு ஒரு குழந்தை வெளியே வருகிறது என்பதுதான் உண்மை அம்மா. ராமனை தானே அம்மா அவங்க அப்பா காட்டுக்கு போக சொன்னார், வனவாசம் போன்னு சொல்லி. எதுக்கம்மா லக்ஷ்மணன் போனார்? அங்கே பிரிக்க முடிஞ்சுதா அந்த உறவை? அவ்வளோ சந்தோஷமா 2 பேரும் சென்றார்கள் தானே. என்னுடைய தோழி ஹேமா பேசுகிறப்போ சொல்லியிருந்தாங்க, உறவுகள் ஒதுக்கப்படுகிறது என்று. உறவுகள் ஒதுக்கப்படுவதில்லை. உறவுகள் புத்தி சொல்லும் போது அந்த நண்பர் கூட்டத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாததால் உறவுகள் ஒதுக்கப்படுகின்றது. விவாகரத்துகள் எதற்காக நடக்கிறது? அதே ஹேமா, அதே தோழன் தோழியாக இருந்த ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் தானேம்மா திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அவங்க நண்பர்களாக தானேம்மா இருந்தாங்க. எதுக்கு இன்னைக்கு வலைத்தளங்களில் அவ்வளோ பதிவுகள் அவர்கள் 2 பேரும் விவாகரத்து செய்து விட்டார்கள் என்று? எங்கும் நிலைத்து நிற்க போவதில்லை நட்பு. என்னுடைய சொந்த வாழ்க்கையில் அம்மா 2022 வருடம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி என்னுடைய மாமனார் தவறிவிட்டார் இலங்கையில். என்னுடைய கணவர் அங்கே இருந்தார். என்னுடைய வீட்டில் அருகாமையில் 10 நிமிடங்கள் நடந்து போகும் தூரத்தில் ஒரு தோழி, 13 வருட தோழமை அம்மா. அவருக்கு தொலைபேசியில் அழைத்து கேட்டேன், என்னுடைய கணவர் இங்கே இல்லை, அவரோட அப்பாவோட இருக்கிறார், மாமனார் இறந்து விட்டார், ரொம்ப பதட்டமாக இருக்குது, எனக்கு ஏர்போர்ட்டுக்கு போக வேணுமோண்டு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு என்னை ஒருக்கா கொண்டு போய் விமான நிலையத்தில் விடுறீங்களாண்டு. ஐயோ சண்டே அம்மா, ஞாயிற்றுக்கிழமை. ஐயோ அண்ணன் வேலையாக இருக்காரு, எனக்கு ரொம்ப முடியாது, நீ பார்த்து போயிடு. எனக்கு வாடகை டாக்ஸி பிடிச்சி போக முடியும்மா, அந்த வாகனம் பிடிக்க முடியாதுன்னு இல்லைம்மா. அந்த உணர்வு நிலைக்கு ஒரு தோழமை வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். காலையில 11 மணிக்கு, சாயங்காலம் 3 மணிக்கு என்னோட மச்சால் அமோக்கியோல இருக்கா கால் பண்ணினா, நான் வாரேன்டி, வாடகை வண்டியோடய வாரேன், உங்க 4 பேரையும் கொண்டு போய் விமான நிலையத்துல விட்டுறேன். எப்படிமா அந்த உறவுக்கு மட்டும் செய்ய முடியும்? எல்லா உறவையும் ஒரு பக்கம் வைத்து விட்டுட்டு தோழமை எனக்கு கைகொடுக்கும் என்று பழகிய காலமும் உண்டம்மா. அதுல இருந்து இப்படி அம்பு மாதிரி குத்துவாங்கல்லம்மா. அதே தோழிக்கு சரங்கூன் ரோட்ல போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்து கீழே இறக்கி அவங்க மேல வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்த தோழி தான் நாமா. ஆனா உங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இறப்பு வீட்டுக்கு உதவி செய்ய முடியலன்னா எங்கம்மா தோழமை இருக்கு? எல்லாருக்கும் தெரிந்த விடயமாக இருக்கலாம். 2007ஆம் ஆண்டு தக்காஷிமாயா வளாகத்தில் 600,000 கடன் அட்டையில் திருடப்பட்டது, மோசடி செய்யப்பட்டது. என்னுடைய தோழியின் அண்ணன் அதில் சம்பந்தப்பட்டிருந்தார். என்னுடைய தோழி என்னிடம் எடுத்து உதவி கேட்டார். என்னுடைய அண்ணன் கடன் அட்டை பிரச்சனையில் மாட்டிவிட்டார், காவலரிடம் என்ன செய்வது என்று. நான் இங்கே ஒரு லோயரை ஒழுங்குபடுத்தி கொடுத்தேன். என்ன ஆச்சு தெரியுமாம்மா? 10 பசங்க வந்தாங்கம்மா, 5 பேர் பிடிபட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸு தான், அவங்க தோழமை தான். மீதி 5 பேரும் காணாம போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. ஏன்? அவங்களால நின்று பிடிக்க முடியல. அந்த அம்மா அப்பா என்னோட தோழி வந்து அவங்க அண்ணனை போராடி 7 வருஷ சிறை தண்டனைக்கு பிறகு அவரை வெளியெடுத்து இலங்கையில கூட்டிட்டு போய் ஒரு காணி பூமி வாங்கி கொடுத்து இன்னைக்கும் அந்த பையனை வாழ வைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படியம்மா நடக்குது? தோழமையெல்லாம் எங்க சிதறடிச்சு ஓடி போகுது? என்னோட தோழி 2017ஆம் ஆண்டு விவாகரத்து வாங்கினா. திருமணம் பண்ணி 13 வருஷத்துக்கு பிறகு 2020ஆவது வருடம் அந்த விவாகரத்தை தாண்டி 2 பிள்ளைகளுக்காகவும் அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காகவும் இப்போது சேர்ந்து கனடா தேசத்தில் வாழுகின்றார்கள். விவாகரத்து என்பது நமக்கு முடிவில்லை அம்மா, அது எப்பயும் மாறலாம்.
சுந்தர் பிச்சை ஒரு நேர்காணல்ல சொல்லியிருந்தார், என்னுடைய அப்பா அவருடைய வேலையில் நடக்கும் எல்லா விடயங்களையும் என்னோடு அவர் எதிர்கொள்ளுகின்ற சவால்களை என்னோடு எப்பவுமே பகிர்ந்து கொள்ளுவார். அந்த பகிர்வில் இருந்து எனக்கு இந்த கணனி மீதும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் மீதும் அதிகமான ஆர்வம் ஏற்பட்டது. அதனால் எனக்கு தோழமை அதிகம் இல்லை, ஆனால் நான் அதற்குள் படித்து அன்றைக்கு பாயிலே படுத்த நான் இன்றைக்கு மெத்தையிலே படுத்து உறங்குகிறேன் என்றால் என்னுடைய அப்பாவின் உழைப்பு அதன் பின்னால் இருக்கிறது என்று. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். குடும்பமே 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 அம்மா. சுகந்தினி யசோதரன், ரொம்ப அருமையான பேச்சு. ரொம்ப எல்லாமே உங்களுடைய உங்க வாழ்க்கையிலேருந்தே உதாரணத்தை காமிச்சிட்டீங்க. நட்பு பெரியதாக இருக்கிறதா, குடும்பம் பெரியதாக இருக்கிறதா, எது உண்மையான அன்பை காட்டுகிறது, எது உண்மையான, எந்த அன்பு உண்மையானதாக இல்லை, உண்மையான நேரத்தில் தேவையான நேரத்தில் அது கை கொடுக்காமல் போனது நட்பு தானே, எங்கோ எப்போதோ இருந்த உறவு தானே எனக்கு கை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். மிக அழகாக சொன்னாங்க அவங்க. ஆனா இன்னும் ஒன்னே ஒரு சின்ன செய்தி என்னன்னா, ராமனை காட்டுக்கு போக சொன்னது தசரதன் அல்ல, அம்மா கைகேயி தான் அழைத்து தந்தை உன்னை போகச் சொன்னார் என்று சொல்லுகிறார். எந்த வார்த்தையை சொன்னா அதுக்குள்ள நம்ம தன்னை காப்பாற்றிக் கொள்வோமோ அந்த வார்த்தைக்குள்ள தன்னை காப்பாற்றி கொண்டு சொல்லுகின்றாள். இது சும்மா உங்களுக்கு ஒரு செய்திக்காக சொல்றேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது 2022 உங்கள் மாமனார் இறந்த போது, உன்னுடைய கணவர் அங்கே இருந்த போது, ஒரு ஏர்போர்ட்டுக்கு அழைத்துட்டு போக கூட, ஒரு சிங்கப்பூர்ல ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு ஒரு கிராபை கூப்பிட்டா கூட வந்துருவாங்க. ஆனால் அதற்கு கூட துணையாக நிற்கக்கூட தோழிகள் தயாராக இல்லை, அவர்களுக்கு வேலை இருப்பதாக சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் அதாவது நண்பர்கள் என்பவர் அம்பு மாறி குத்துவார்கள். இது உங்களுடைய சுய அனுபவத்தின் மூலம் நீங்கள் சொல்லுகின்ற சில செய்திகள். அதே போல தக்காஷி மாயாவில் 2007 ஏற்பட்ட அந்த கடன் அட்டை பிரச்சனை, அதுல எந்த நண்பர்கள் எல்லாம் ஓடி போனார்கள் என்று அழகாக சொன்னீர்கள். அதுக்கு அடுத்து இன்னொரு நண்பர் 2013 விவாகரத்து செய்து கொண்டவர் மீண்டும் 2020 சேர்ந்து வாழ்கிறார்கள். அதுக்குதான் இப்ப கோ பேரண்டிங்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ கோ பேரண்டிங்னு பேர் வச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்கலான்னு சொன்னா, எந்த சைந்தவி நீங்க சொன்னீங்களோ, சைந்தவி ஜிவி பிரகாஷும் எப்ப விவாகரத்து செய்து கொண்டு வெளியில் வருகிறார்கள், ஆனால் அவர்கள் இருவரும் ஏறி சென்றது ஒரே காரில். இப்போதும் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கோ பேரண்டிங்கு தயாராக இருக்கிறோம். இன்னொரு எல்லாம் பிரபலமானவர்களே சொல்லலாம். ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யாவும் அவருடைய கணவர் தனுஷும் கோ பேரண்டிங். நாங்கள் எப்போதும் எங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது தேவை என்றால் இருவரும் ஒன்றாக செல்லுவோம், ஆனால் இருவரும் ஒன்றாக வாழவில்லை என்று. ஆக குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவர்கள் நட்பு பாராட்டுகிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். அல்லது நட்பு எப்போதாவது ஓடி போய்விடுகிறது, எங்கிருந்தாவது குடும்பம் தான் நம்மை காப்பாற்ற வருகிறது. எத்தனையோ ஆண்டுகள் நம்மோடு பேசாமல் இருந்த குடும்பம் கூட தேவை என்று சொன்னால் பேச வருகிறது. அதனால் என்ன சொல்லுகிறார்கள், நட்பில் பிரிவு ஏற்படும், மீண்டும் உறவு ஏற்படாது. குடும்பத்தில் பிரிவு ஏற்பட்டாலும் அது மறைந்து மீண்டும் உறவாக மாறும் என்பதைத்தான் அவர்கள் இங்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அடுத்தாற் போல இந்த கருத்துக்களை மறுத்து பேசுவதற்கு ஒருவர் வர வேண்டும் அல்லவா? அவர் வருகிறார், சௌமியா வருகிறார். சௌமியா நட்பின் காரணமாக, நட்பின் சார்பாக பேச வருகிறார். இந்த குடும்பத்தை பத்தி 2 பேர் பேசியிருக்காங்களே, அவங்க எல்லா கருத்தையும் நான் மறுத்து சொல்ல போறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு சௌமியா வராங்க. நட்பு காரணமா அவர்கள் இந்த பேச்சாளர் மன்றத்தோடு கொண்ட நட்பின் காரணமாக பேச வருகிறார். வாருங்கள் சௌமியா. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். அன்பான நடுவர் அவருக்கு என்னோட சிறப்பு வணக்கம். கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், கொண்டு வந்தால் தந்தை, சீர்கேட்பால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். இது இந்த 5 இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க சொல்றோம் உண்மையான அன்பை பெற பெரிதும் தான் நாங்க சொல்றோம். குடும்பம் இல்லைன்னு சொல்ல, பெரிதும் அழுத்தி சொல்றோம் நட்பேன்னு. எல்லா குடும்ப உறவுகளுக்கும் பேர் இருக்கு, ஆனா எல்லாமா இருக்கிற உறவுக்கு நட்புன்னு பேரு. சைந்தவி ஜிவி பிரகாஷ சொன்னீங்க, நட்பா இருந்த வரைக்கும் சந்தோஷமா இருந்தாங்க,
குடும்பமா மாறினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது. அதே வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, கணவன் மனைவி உறவு ஏன்னா நட்புக்கு அகங்காரம் கிடையாது. அதனால கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும்னா, நண்பர்களை போல கணவனும் மனைவியும் இருக்கணும்னு சொல்லி வள்ளுவர் பெருந்தகை சொல்றாரு. அன்பான நண்பர்கள் வந்து நமக்கு குடும்பமா மாறலாம். ஆனா உண்மையான அதாவது குடும்பம் வந்து நட்பு வளையத்துல வராது. பாட்டெல்லாம் பாடினாங்க. இன்னொரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருக்காரு. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. இதுதாங்க சொந்தம், இதுதான் குடும்பம். எத்தனை குடும்ப உறவுல கணவன் மனைவி பிரிவுக்கு இன்னைக்கு ஏற்றத்தாழ்வுக்கு என்ன காரணம்? இந்த ஏற்றத்தாழ்வுக்கு காரணமே புரிதலும் அன்பு இல்லாததான். ஏன்னா அவங்க வளரும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நிறைய பேரிடம் இல்லை, குடும்பத்தாரிடம் இல்லை, அவங்க அம்மா அப்பா சுற்றத்துல இருக்கிறவங்க கிட்ட கிடையாது. அதுதான் ஒரு காரணமா. விவாகரத்துக்கு அவர்கள் இருவர் மட்டுமே காரணம் இல்ல, குடும்பத்தார்களும் அதற்கு காரணமாக அமைகிறார்கள். 1000 உறவு கொடுக்கும் அன்பை ஒரு நண்பனிட்ட பெற முடியும். அதுக்கு பெரிய ஒரு உதாரணம் கர்ணன் துரியோதனன். அதே மாதிரி தந்தையால வெளியில வந்த ராமனுக்கு லக்குவன் வந்தார் கூட. ஆனா 3 தம்பி கிடைச்சாங்க நட்பின் மூலமா. குகன், சுக்ரீவன், அதுக்கப்புறம் விபீடனன். அதுல குகனோட அன்பை பார்த்துட்டு ராமன் சொல்றாரு, தாயினும் நல்லான்றாரு. அப்ப தாயை விட சிறந்தவருங்க. அப்புறம் வந்து பாட்டு பண்ணாங்க, அம்மா என்றால் அன்பு, ஆமா, அப்பா என்றால் எல்லாம் கரெக்டுங்க, நாங்க ஒத்துக்கிறோம் எல்லாம். ஆனா அந்த மாதிரி அன்பா வளர்த்த தாய் தந்தையரை பேஸ்புக்ல போட்டோ போடுறதுக்கு தந்தையர் தினத்துக்கு தாய் தினத்துக்கு மட்டும்தான் பண்றோம். இன்றைய காலகட்டத்துல முதியோதர்கள் குழுமம் இருந்தும் தனிமையில் வாடுகின்றார்கள். நம்ம ஊர்லயே இருக்கு இப்ப சீனியர் கம்ஃபர்ட் ஹோம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இங்க எடுத்தீங்கன்னா 10% மேலாக முதியோர்கள் தனிமையில வாடுறாங்களா. குடும்பத்துல இருந்தனும். அதுக்கு ஒரு இயக்கம் இருக்கு. அவங்க தனிமையை போக்குறதுக்கு என்ன இயக்கம் தெரியுமா? அது பேரு பி ஃப்ரெண்டர்ஸ். பி ரிலேட்டிவோ, பி வந்து ஃப்ரெண்ட், வேற எதுவும் கொடுக்கல, பி எ ஃபேமிலியோ. அதனால ஏன்னா ஒரு இடுக்கனை கரையறதுக்கு யார் இருக்கான்னா நண்பன் தான் இருப்பான். எதுவுமே எதிர்பாராம ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு இது நட்பு தான். நீங்க சிங்கப்பூர்ல வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சிங்கப்பூர்ல நம்ம எல்லாரும் சூழ்ந்திருக்கிறது நண்பர்களை நம்பிதான். எல்லாருக்குமே நட்பா உறவா கொண்டாடுறோம். ஒவ்வொருத்தரும் 3/4 பேர் சிங்கப்பூர் வருவதற்கு காரணமா இருக்கிறது யாரு? ஒரு நண்பனாதான் இருப்பான், வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம உடனே சொல்லுவீங்க இல்ல நண்பர்கள் உறவுகள்கிட்ட. இப்போ என்னோட கல்யாணத்துல தாய்மாமன் சீர் எனக்கு எடுத்தது யார் தெரியுமா? என் அம்மாவுக்கு சகோதரன் கிடையாது. ஏன்னா அம்மாவோட தோழியோட கணவர் தான் எடுத்தார். ஆனா அவர் எனக்கு எல்லா சீரும் செஞ்சார், பணத்தாலையும் புடவை நகை எல்லாம். ஆனால் அந்த இடத்துல உறவினருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஒதுங்கி நின்றாரோ தவிர அங்க வந்து அவர் உரிமை கோரவில்லை. உறவுல வந்து அன்பு இருக்குதான். ஆனா நீங்க வந்து எப்படி தெரியுமா? உறவு வந்து அழகான வானவில் போல. இந்த அன்பு உங்ககிட்ட பணமழையும் உங்ககிட்ட மதிப்பும் இருந்தாதான், உங்ககிட்ட எல்லா திறமையும் இருந்தாதான் உங்களுக்கு பணமழை போல. ஆனா நட்பு வட்டம் அன்பு எப்படின்னா நட்சத்திரம் போல. பிரச்சனை இருந்து மேகம் மூக்க மறைச்சா கூட பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அந்த நட்பு வந்து என்னைக்கும் நிலையா இருக்கும், நிலைத்து இருக்கும். இதுக்கு நிறைய பேர் நம்ம உதாரணத்தை சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இன்றைய சூழல்ல ஊரை விட்டு வந்த நமக்கு, இந்த சொந்தங்களை விட்டு வந்தவங்களுக்கு சொந்தமா இருப்பது நட்பே அதிகம், நாம் பெறுவது நட்பே என்று கூறி என் விவாதத்தை முடித்துக்கொள்ள நன்றி, வணக்கம். சௌமியா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது விவாகரத்துக்கு பெரும்பாலும் காரணம் குடும்ப உறுப்பினர்களாகவே இருக்கிறார்களே என்று. அந்த மறுபடியும் ஜிவி பிரகாஷும் சைந்தவையும் பேச்சில் வந்துட்டாங்க. நண்பர்களாக இருந்தவரை அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். எப்போது கணவன் மனைவியாக ஆனார்களோ பிரச்சனைகள் உருவாகிவிட்டன. கணவன் மனைவி ஆனார்கள், அப்பிரச்சனைகள் உருவாகிவிட்டன என்று சொன்னால் அவர்களுக்குள் தானே பிரச்சனைகள் உருவாகின. அவர்களால் மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனைகளும் உருவாகவில்லையே. அதையும் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். உண்மையான அன்பை நாம் பெற பெரிதும் உதவுவது நம்முடைய குடும்பத்தினரா அல்லது நம்முடைய நட்பு வட்டமா? அப்படி கேட்கும்போது இந்த தாய் தந்தையர்கள் இன்று முதியோர்கள், தனிமையில் வாழுகின்ற முதியோர்களை பற்றி அவர்கள் 10 விழுக்காடு முதியோர்கள் இன்று இருக்கிறார்கள் என்று, தனிமையில் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு நட்பு வட்டம் தான் உருவாகி இருக்கிறது.
உங்க நண்பர்கள் தான் காரணமா இருக்காங்க, நண்பர்கள் தான் அந்த தாய் தந்தையரே காக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லீர்கள். இன்னொன்னு ரொம்ப ஒரு பர்சனலான இது, சிங்கப்பூர் வருவதற்கு பெரும்பாலான மனிதர்களுக்கு காரணம் நண்பர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி அவர்கள் சொன்னதுல, தன்னுடைய ஒரு குடும்ப உறுப்பினர் தனக்கு தாய்மாமனாக இருந்து எல்லாவற்றையும் செய்த அவர் அந்த நட்பு உறவுக்கான உரிமை கோரவில்லை. இதான் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். அந்த நண்பர்களாக இருந்தவர்கள் உறவுக்கான உரிமை கோருவது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மையும் நண்பர்களுக்கு இருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் கோடிட்டு சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அடுத்தாற் போல இதெல்லாம் இல்லவே இல்லை, குடும்ப உறுப்பினர்களை தாண்டி எப்போது நண்பர்கள் உள்ளே வர முடியும் என்று பேசுவதற்கு வரப்போகின்றவர் யார் என்றால் அன்னபூரணி கார்த்திகேயன் அவர்கள். கம்பன் பேச்சாளர் மன்றத்தை சேர்ந்தவர்கள். குடும்பமே என்ற தலைப்பு அணியில் வாதாட வருகிறார். வாருங்கள் அன்னபூரணி. அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் அன்னபூரணியின் அன்பான வணக்கங்கள். அம்மா, முதல்ல நான் 2 பேருக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா சௌமியா அம்மா வந்து பேசுனாங்க பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒருத்தரால ஒரு மேடை கிடைச்சிருச்சு, ஒரு பட்டிமன்றம் கிடைச்சிருச்சு, ஒரு அணி கிடைச்சிருச்சுன்னு இப்படி மாத்தி பேச முடியும்னு எனக்கு புரியவே இல்லைங்க அம்மா. அவங்கள போன வாரம் கேளுங்களேன், பெங்களூர்ல இருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கேளுங்களேன், சென்னையில இருந்தாங்க. அடுத்த மாசம் கேளுங்களேன், யூஎஸ்ல இருப்பாங்க. யாரை பார்க்க போறாங்க? எதுக்காக போறாங்க? பேசுனாங்களே முதியோர்கள் தனியா இருக்காங்கன்னு, அவங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்காகவும் அவங்க பொண்ணை பாத்துக்கிறதுக்காகவும் அவங்க பேத்திய கொஞ்சறதுக்காகவும் தானே இப்படி பறந்து பறந்து போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் குடும்பத்துக்காக எதுக்காக போறாங்க? குடும்பத்துல அவங்க கொடுக்கிற அன்பும் அவங்களுக்கு கிடைக்கிற அன்பையும் பெறுவதற்காக தானே போறாங்க. ஏமா இப்பெல்லாம் பச்சை போய் சொல்றீங்க? அப்புறம் ராமனை பத்தி பேசினீங்க. அம்மா கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கல்ல, உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். ராமனுக்கு நண்பர்கள் ஆங்காங்கே வந்தார்கள் சென்றார்கள். ஆனா அவருடைய தம்பி, அவருடைய குடும்பத்துல ஒருத்தன், அவருடைய மனைவி 2 பேரும் கடைசி வரைக்கும் கூடவே இருந்தாங்கல்ல. அந்த இடத்துல குடும்பம் தானே ஜெயிக்குது. அதையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணுமா. அப்புறம் முன்னாடி பேசிட்டு போனாங்களே எங்க அக்கா ஹேமாக்கா, உங்களை பேச்சாளர் மன்றத்துக்கு அனுப்பி உங்களை பேச வச்சு பின்னாடி இன்னும் அதை ரசிக்கிறது யாரு? உங்க குடும்பம் தானே. பரவாயில்ல, நீ போயிட்டு வாமா அப்படின்னு அவங்க சொன்னதுனால தானே உங்களால வர முடிஞ்சது. உங்க புள்ள போகாதன்னு காலை கட்டி பிடிச்சிட்டு நிற்கும் போது நீங்க எப்படி போவீங்க? அதனால கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. பட்டிமன்றத்துக்காக இன்னும் எல்லாத்தையும் விட்டுட்டு பேசக்கூடாது இல்லைங்கம்மா. மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா. ஆமா, ஆனா அந்த ஷிப்பு மூழ்காம இருக்கிறதுக்கான நங்கூரம் குடும்பமும் அவங்க நமக்கு கொடுத்திருக்கிற அன்பும் தான் அப்படிங்கறத நான் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்கம்மா. அப்புறம் நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். இப்போ குடும்பத்துல வந்து நிறைய சண்டைகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் இருக்காது? 2 பேர் இருக்கிற கணவன் மனைவிக்குள்ளேயே நிறைய வருதுன்னா அத்தனை பேர் இருக்கிற குடும்பத்துக்குள்ள வரதானேங்க செய்யும். ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை மட்டுமா வருது? கிடையாது. ஒரு குழந்தைக்கு அத்தை தருகிற ஒரு அரவணைப்பு, மாமன் மச்சான் கூட சேர்ந்து பண்றது அட்டகாசம், சித்தப்பா பெரியப்பாவோட கண்டிப்பு, பாட்டி தாத்தாவோட பால் மாறாத பாசம், மரியாதை, அன்பு, இது எல்லாமே சேர்ந்து தானே கிடைக்குது ஒரு குடும்பத்துல. அதை எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? ஒரு அத்தையினுடைய அரவணைப்பை எந்த நண்பர் கொடுத்து விட முடியும்? கண்டிப்பா முடியாது. நட்பு தேவையே இல்லைன்னு நாங்க யாரும் சொல்லல. அந்த நட்பு எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியே. நட்பை தாண்டி, நண்பர்களை தாண்டி நம்முடைய குடும்பத்திடமிருந்து தான் நம்ம அதிகபட்ச அன்பு நமக்கு கிடைக்கிறது. இன்னொன்னு, எனக்கு அடுத்த மாசம் ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்குவாங்க. என்னுடைய பையனை நான் பள்ளியில விட்டுருக்கேன். அவனுக்கு 12 மணிக்கு முடிஞ்சிடும். திருப்பி கூட்டிட்டு வந்து அவனை வீட்டுல வைக்கணும். நான் எங்க அக்கா சுமதி கிட்ட கேக்குறேன், 2 நாள், 5 நாள், 10 நாள், வருஷம் முழுக்க அவங்களால செய்ய முடியுமா? அதை நான் எதிர்பார்க்க முடியுமா அவங்க கிட்ட? ஆனா இதுவே எங்க அம்மாவோ அப்பாவோ என் மாமனாரோ மாமியாரோ இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அந்த உதவி நான் கேட்க முடியும்ல. அவங்க முகம் சொலிப்பாங்க, செய்வாங்கல்ல. இந்த இடத்துல குடும்பம் தானே நமக்கு உயர்ந்து நிக்குது. அது மட்டும் இல்லாம தப்பு பண்ணுனா அப்படியே தட்டிட்டு போறவன் நண்பன். தட்டி கேட்கறது தான் குடும்பம். இல்ல, இது நீ பண்றது தப்பு, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு குடும்பத்தினர் தான் சொல்லுவாங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம கணவன் மனைவிக்குள்ளேயோ ஒரு குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை வருது, நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறோம், வீடு பரவாயில்ல அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அக்காவோ அண்ணனோ தம்பியோ அப்பாவோ இல்ல நீ பண்ணது தப்பு அப்படின்னு இடித்து உரைக்கிற இடத்துல இருக்கிறது குடும்பம். அதனால அந்த குடும்பத்தினரிடமிருந்து தான் நமக்கு அதிகபட்ச அன்பு கிடைக்கிறது.
அதே மாதிரி இப்போ என்னுடைய நண்பர், என் குடும்பம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்குமா. இப்போ என் கூட 2வது படித்த நண்பர்கள், 2வது படிக்கும்போது எனக்கு நண்பர்கள் இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சில பேரோட பேரு கூட எனக்கு மறந்து போச்சு. 5வது படிக்கும்போது அதுவும் மறந்து போச்சு. அந்த மாதிரி நண்பர்கள் வட்டம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா என்றைக்குமே மாறாதது நம்முடைய குடும்பம் மட்டுமே. அன்பின் பிறப்பிடம், மகிழ்ச்சியின் இறப்பிடமாய், பாசத்தின் வளர்ப்பிடமாய், பக்குவத்தின் காப்பிடமாய், எல்லோருக்கும் அன்பை அள்ளி 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 தந்து கொண்டு இருப்பது குடும்பமே என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அன்னபூரணி, ரொம்ப நல்லா பேசுனீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. என்னன்னா, குடும்ப உறுப்பினர்கள்ட்ட அவங்கவுங்க உறவுகளை சொல்லி அவங்கவுங்கள்ட்ட இருந்து என்னென்ன பாசம் கிடைக்கும். ஆனால் அத்தனையும் நண்பர்களிடம் கிடைக்குமா? ஒரு அத்தையா ஒரு நண்பர் வாழ முடியுமா? அதுக்கு அடுத்தால் சுமதியை பார்த்து ஒரு கேள்வி. என் பிள்ளைய நான் விட்டுட்டு போனா எத்தனை நாள் அழைச்சிட்டு வருவீங்க? 1 நாள், 2 நாள், அதுக்கப்புறம் அழைச்சிட்டு வருவீங்களா என்பதை அவர் ஒரு கேள்வியா கேட்டு போயிருக்காங்க. அதுக்கு அடுத்தது, நண்பர்கள் மூலம் எல்லா விதமான பாசமும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பதுதான் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான வாதம். ஒரு குடும்பத்து உறவினர்களிடமிருந்து ஒவ்வொருத்தன்னு மாமா கிட்டேருந்து ஒரு மாதிரி பாசம், அத்தா கிட்டேருந்து ஒண்ணு, அம்மா கிட்டேருந்து ஒண்ணு, பெரியம்மா கிட்டேருந்து ஒண்ணு, சித்தி கிட்டேருந்து ஒண்ணு, அக்காட்டேருந்து ஒண்ணு, அண்ணா கிட்டேருந்து ஒண்ணு, இப்படி பல்வேறு விதமான பாசங்கள் கிடைக்கும். அந்த பாசத்துக்கு பல்வேறு விதமான உருவங்கள் இருக்கும். ஆனால் இந்த நண்பர்களிடமிருந்து நட்பு என்ற ஒரு உருவத்தை தவிர வேறு எதை நீங்கள் பெற முடியும்? அந்த பாசத்தை தவிர வேறு எதை நீங்கள் பெற முடியும் என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இந்த கேள்வியை எதிரணி ரொம்ப மனசுல வச்சுக்கணும். அதுவும் சுமதியை நோக்கி தான். அண்ணா அடுத்தாப்புல சுமதி வரப்போறாங்கன்னு தெரியுமா என்னன்னு தெரியல. அதனால சுமதியை நோக்கி தான் கேள்விகள் பறந்திருக்கின்றன. ஸோ சுமதி, நீங்கள் டிஎல்சிஎஸ் அட்வான்ஸ்டு குரூப்பை சேர்ந்தவர்கள். நட்புதான் உண்மையான அன்பை பெற பெரிதும் உதவுகிறது என்று பேச வேண்டும். வாருங்கள். மிக்க நன்றி அம்மா. அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். அம்மா, முதல்ல இந்திரா சௌந்தரராஜன் பேசினாங்க. அவங்க பேசும்போது சொன்னாங்க அவங்க நண்பர் உதவி பண்ணல, டாக்ஸியில வரல அப்படின்னு. நான் சொல்றேன், உங்கள்கிட்ட நல்ல நண்பர்களே பழகலன்னு நினைக்கிறேன் இந்திரா. நீங்க பழகின நண்பர்கள் யாரும் நல்ல நண்பர்களே இல்லை. இப்போ எங்க அப்பா அதே கோவிட் டைம்ல இறந்தாங்க இந்தியாவில். என்னால போக முடியல. ஆனா அந்த கோவிட் நேரத்துல கூட அவருடன் பழகிய அத்தனை நண்பர்களும், ஒரு 100 பேருக்கு மேல, எங்க அண்ணன் ஒரு 30 சேர் தான் வாங்கி போட்டாங்களாம். ஆனா 100 பேருக்கு மேல அந்த கோவிட் நேரத்துல கூட எங்க அப்பாவோட இறப்புக்கு போனாங்க. அவ்வளோ பேர் எதுக்காக போனாங்க? எங்க அப்பாவோட நல்ல குணத்துக்காகவும் ஒரு நட்புக்காகவும் தான். அவர் வாழ்ந்த காலத்துல அவ்வளோ உதவி செஞ்சிருக்காரு அவ்வளோ நண்பர்களுக்கு. அதுக்காக தான் போனாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, யாருமே அடிபட்டோன்னே உதவியே செய்ய மாட்டாங்கன்னு. நம்ம நடுவர் அம்மாவே சொல்லிட்டாங்க, நண்பன் தான் முதல்ல தொலைபேசியிலே அழைப்பான். ஒண்ணு தான் வீட்டுக்கு அழைப்பான், இல்லைன்னா நண்பன் அடிப்பட்டவனோட வீட்டுக்கு அழைப்பான். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, விடிய விடிய பாத்துக்கலன்னு. எந்த காலத்துல இருக்கீங்க? இன்னைக்கு நண்பன் தான் கூடவே இருந்து பார்ப்பான். விடிய விடிய நான் பாத்துக்கிறேன், நீங்க அப்பா அம்மா போய் ஓய்வு எடுங்க, என் நண்பனை நான் பாத்துக்கிறேன்னு அந்த ஆஸ்பத்திரியில கூடவே இருப்பான். சமுதாயத்துல நல்ல நண்பர்களை வளர்த்துக்கணும் சுகந்தினி அவர்களே. யாரு இந்திரா அவர்களே. அடுத்தது சுகந்தினி பேசினாங்க, ராமர் கதை வரிசையா சொன்னாங்க. எங்க சௌமியா அம்மாவும் அதுக்கு பதில் கொடுத்தாங்க. திரும்ப அதுக்கு அன்னபூரணி ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க நண்பர்கள் வருவார்கள் போவார்களாம். ஆனா ஹனுமார் தன் இதயத்தையே கிழித்து காட்டினாரே, அந்த கிழித்து காட்டும் பொழுது அந்த ராமரும் லக்ஷ்மணனும் சீதாவும் அவர் இதயத்திலேயே இருந்தாங்க. அந்த நட்பை நீங்க எங்க போய் சொல்லுவீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க அன்னபூரணி. அப்புறம் என்ன சொன்னாங்க, அத்தை பாத்துக்க மாட்டாங்களாம். அம்மா, இதே அன்னபூரணி தான் எனக்கு குழந்தை பிறந்தோடனே அத்தையடி மெத்தையடி ஆடி விளையாடமா என் வீட்டுல என் குழந்தைய தூக்கி கொஞ்சினாங்க. அந்த அமைதியா உட்கார்ந்துருக்காரு கேத்திரபாலன், என்னோட இன்னொரு பொண்ணுக்கு தாய்மாமன் சீர் செய்ததே அவர்தான். இப்படிப்பட்ட உறவுகளே இல்லாத நண்பர்கள், அதுவும் சிங்கையில் பழகிய என்னுடைய நண்பர்கள் தான் இன்னைக்கு எனக்கு உறவினர்களாக குடும்பத்தினர்களாக இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம இந்த பேச்சாளர் மன்றம் தான் என்னுடைய 3வது குழந்தைக்கு, அம்மா முதல் குழந்தைக்கு இல்ல 3வது குழந்தைக்கு என்னுடைய பேச்சாளர் மன்ற நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து வளைகாப்பே நடத்தினாங்க. அது ஒரு விழாவே நடத்தினாங்க. அந்த விழால கலந்துக்கிட்டவங்க தான் இங்க உட்கார்ந்துருக்காங்க. பல பேரு சிரிக்கிறாங்க பாருங்க. அதுவே அதுக்கு ஒரு உதாரணம். அப்புறம் அன்னபூரணி இன்னொரு கேள்வி கேட்டாங்க. என்ன, இந்த பேச்சாளர் மன்றத்துல நாங்க பொய் சொல்றோம்னு. நான் கேக்குறேன், உங்களுக்கு குடும்பம் தான் முக்கியம்னா நீங்க வீட்லயே இருக்க வேண்டியதுதானே? திரும்ப திரும்ப எதுக்குங்க பேச்சாளர் மன்றத்துக்கு வரீங்க? எதுக்குங்க பட்டிமன்றத்துல கலந்துக்கிறீங்க? உங்க நட்பு வட்டத்தை வளர்த்துக்கணும்னு தானே இங்க வரீங்க. அதை தாங்கம்மா நாங்க சொல்றோம். அம்மா, இப்போ ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கோங்க.
பத்திரிக்கை போடுறதுல இருந்து பரிமாறுற வரைக்கும் குடும்பம்னாவே பிரச்சனை தான். ஏன் பத்திரிக்கையில இந்த தாய்மாமன் பேர் இல்ல, அந்த உறவினர் பேர் இல்ல, அது இல்ல, இதெல்லாம் சண்டைக்கு வந்து நிப்பாங்க. இதுல அந்த பத்திரிக்கைய நீங்க நேர்ல போய் வச்சாதான் மரியாதை கொடுத்தீங்கன்னே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உறவினருக்கு நடுவுல நண்பனுக்கு நீங்க ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா போதும், இழுத்து போட்டுட்டு வந்து வேலையை பார்ப்பாங்கம்மா, கல்யாணத்தையே நடத்தி கொடுப்பாங்க. அது மட்டுமா, ஆணும் பெண்ணும் களங்கம் இல்லாமல் வாழலாம், காதல் இல்லாமல் நட்புடன் சேர்ந்து வாழலாம்னு இன்னைக்கு ஒரு பாட்டே இருக்கு. தோழர்கள்னா, நண்பர்கள்னா பெண்கள் பெண்கள், ஆண்கள் ஆண்கள் இல்ல, ஆணும் பெண்ணும் கூட களங்கம் இல்லாம தோழர்களா இருக்கலாம். அப்படிதான் என்னுடைய நண்பன் ஒருவர், என்னுடைய கல்லூரி நண்பன், இந்த 15 வருடம் கழித்து என்னோட வீட்டுல வந்து 5 நாள் அவர் குடும்பத்தினரோட வந்து வாழ்ந்துட்டு போனாரு. வந்து சிங்கையை சுத்தி பார்த்துட்டு போனாரு. அந்த மாதிரி நட்பும் இந்த ஊர்ல இருக்குங்க. நல்ல நண்பர்களை வளர்த்து கொள்ளுங்க. அப்புறம் மட்டும் நான் சொல்றேன், உள்ள மட்டும் தானே என் உசுர கூட தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவே அப்படின்னு பாடுறதுடைய நட்பு நட்புல மட்டும்தாங்க கிடைக்கும். இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்து பேசுறேன்னா எனக்கு காரணமே என்னுடைய நண்பர்கள் தான். இப்போ அம்மா நான் 20 வருஷமா இந்த சிங்கையில இருக்கேன். ஆனா எனக்கும் வேலைக்கு போகணும்னு எண்ணம் இல்லை, என் கணவருக்கும் இல்லை. ஆனா என்னோட தோழி ஒருத்தவங்க தான், உங்களுக்கு தமிழ்லயும் ஆர்வம் இருக்கு, நல்ல திறமை இருக்கு, நீங்க ஏன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு இன்னைக்கு என்ன ஒரு பாலர் பள்ளி தமிழாசிரியரா ஆக்கியிருக்காங்க. இந்த எதிர்பாராத நட்பு தோழமையில மட்டும்தாம்மா கிடைக்கும், வேற எங்க கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நான் குடும்பம்னாவே எதிர்பார்த்து தான் வருவாங்க. நீ இவ்வளவு மொய் வச்சியா, அப்பதான் நான் இந்த மொய் வைப்பேன். ஒரு கடிகாரத்தை வைப்பாங்க, அதே கடிகாரத்தை திரும்ப அவனுக்கு இவன் திருப்பி கொடுப்பான். இப்படிதாம்மா குடும்பம் இருக்கும். ஆனா நண்பர்கள் என்றால் பொய்கள் கிடையாது, நட்புக்குள் தவறுகள் நடக்காது, நட்பு தன்னலமற்றது, ஆண் பெண் நட்பும் இருக்கும். அதனால் நட்பு நட்பு தான் என்று கூறி வாய்ப்புக்கு விடை பெற்று நன்றி கூறுகிறேன். வணக்கம். சுமதி, அன்னபூரணி உங்களை நல்லா கிளப்பி விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அன்னபூரணியே திருப்பி அவங்களே எடுத்து மாட்டி விட்டுட்டீங்க. என்னன்னா, உங்கள் குழந்தைக்கு அவர்கள் தான் நத்தை மடி மெத்தை இடி பாட்டு பாடியவர்கள், அதாவது உங்க எதிரணியில உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு சார்பாக வாழ்ந்தவர்கள் என்பதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறீர்கள். அதுவும் கேத்தர்பாலன் மூக்காண்டி வரப்போறவரும் மாட்டிக்கிட்டாரு. அவர் தாய் மாமனா இருந்திருக்காரு, அவங்க அத்தையா இருந்திருக்காங்க, இவங்க 2 பேருமே குடும்பம் தான் இன்னைக்கு பேச வராங்க. இது எந்த விதத்துல சரின்னு கேக்குறாங்க. அதுக்கு அடுத்தது, நட்பு தான் வந்து அத்தையாக இருக்கும், தாய் மாமனாக இருக்க முடியும், ஒன்றுதான் இருக்க முடியும் என்று ஒருவர் சொன்னதற்கு பதில், இங்கே நட்பு அத்தையாகவும் இருக்க முடியும், தாய் மாமனாகவும் இருக்க முடியும், நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா உறவுகளுமாக அந்த நண்பன் இருக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதுக்கு அடுத்து தன்னுடைய சுமதிக்கு வந்து அவருடைய தந்தையின் இறப்பின் போது நிகழ்ந்த ஒரு நிகழ்வை சொன்னார்கள். கோவிட் நேரத்தில் ஒருவருக்கொருவர் வரக்கூடாது என்று சொல்லுகின்ற அந்த காலத்திலேயே உறவினர்கள் கூட வருவதற்கு அச்சப்படுகின்ற அந்த சூழலில் வந்தவர்கள் 100 பேர், அத்தனை பேரும் நண்பர்கள் என்று சொன்னார்கள். அப்போது நட்புக்கு எந்த அளவுக்கு உயிரை தாண்டியும் அந்த நட்புக்கு அவர்கள் கொடுத்த இடம்தான் மிகப்பெரியதாக இருக்கிறது என்பதை அவர்கள் இங்கு கொடுத்து விட்டு சொன்னாங்க. அப்புறம் தமிழ்மொழி பண்பாட்டு கழகம் வளகாப்பு நடத்தினவங்க எல்லாம் எதிர்கட்சியில இருக்காங்க. இல்ல என்ன கஷ்டம்னா, நடத்தினவங்க அத்தனை பேரும் எதிர்கட்சியில் இருக்காங்கன்றதுதான் முக்கியமான ஒரு பொருள். அவங்க அந்த வளைகாப்பு கூட மூன்றாவது குழந்தைக்கு வளைகாப்பு செய்வது என்பது இயல்பல்ல. ஆனால் அந்த இயல்பற்ற ஒரு காரியத்தையும் எடுத்து செய்தவர்கள் நண்பர்கள் தான் என்பதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். குடும்பமே முக்கியம்னு சொல்றீங்க, ஆனா அழைப்பதை கொடுக்கலன்னு கல்யாணத்துக்கே வராம இருக்காங்களே, அவங்க எல்லாம் என்ன சொல்றது? அது மட்டுமா, அழைப்பதில் என் பேர் 5ஆவதா வந்துருச்சு, அதனால நான் வரமாட்டேன்னு சொல்ற ஆட்களும் இருக்கிறார்கள். அதனால அதையும் நம்ம நினைக்கணும். அதாவது, என்னுடைய உள்ளம் மட்டும் தானே நான் உயிரை கூட தருவேன் என்று பாடிய பாடலை அவர்கள் என்று சொல்லுகிறாங்க. இப்ப நட்புக்குள் மட்டும்தான் பிரிவே இருக்காது, நட்புக்குள் மட்டும்தான் பேதம் என்பது இருக்காது, நட்புக்குள் மட்டும்தான் எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்வும் இருக்காது என்று அவர்கள் கண்ட நண்பர்களுக்குள் தான் பார்த்த உயர்ந்த குணங்களை எல்லாம் பட்டியலிட்டு உண்மையான அன்பை தான் பெறுவதற்கு காரணமாக இருந்தது நட்புதான் என்று சொல்லி அமர்ந்திருக்கிறார். இவரை மறுத்து பேசுவதற்கு வரப்போகின்றவர் வேறு யாரும் அல்ல, இவருடைய குழந்தைக்கு தாய்மாமனாக இருந்த கேத்திரபாலன் மூக்காண்டி அவர்கள். இன்றைக்கு அவர் குடும்பமே முக்கியம் என்று, நான் நண்பர்களோடு வாழ்ந்துட்டேன், எனக்கு கடைசியா நான் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்க போய் சரணடைந்து விட்டேன் என்று சொல்லுவார் என்று எதிர்பார்க்கிறேன். வாருங்கள் கேத்திரபாலன். வாமன அவதாரம் பெற்று வானளவு தமிழை உயர்த்தி பிடிக்கும் இலக்கிய வாணி சரோஜினி செல்லகிருஷ்ணன் அம்மா உள்ளிட்ட அவைக்கும் அன்னை தமிழுக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். அம்மா, நிறைய எனக்கு பதில் சொல்லதுக்கு நிறைய நேரம் வேணும். சுமதி சொன்னாங்க, நாங்க வந்து நட்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவங்க சொன்னதுல இருந்து நான் ஒன்னொன்னா சொல்றேன்.
அன்பு காட்டுறோம். ஆனா எது உண்மை எது நிரந்தரங்கிறதா. நான் தாய்மாமா சீரு பண்ணினேன், அதோட சரி. ஒரே ஒரு நாள். அதுக்கப்புறம் நான் அந்த பிள்ளை எப்படின்னு வந்த அன்னைக்கு பார்த்ததோட சரி. ஆனா இப்பவும் பார்த்துட்டு இருக்கிறது அவரோட சொந்த தாய்மாமன் என்பதை நினைவு கூறுகிறேன். 2வது என்ன சொல்றாங்கன்னா, நண்பனுக்கு அடிபட்டா கூப்பிடுவாங்களாம். நண்பன் கூப்பிடுவானா, நான் ஒண்ணு சொல்றேன், அடிபட்டுட்டு சரி அவனுக்கு ஒரு சிறுநீரக மாற்றணும், இல்லைன்னா ஒரு உடல் உறுப்பு தானம் பண்ணணும் அப்படின்னா நீங்க யாரு கொடுக்க முடியும்? யாரு உடனே கொடுக்கறது தயாரா இருக்கிறது முதல்ல உறவினர்கள். 2வது சமூகமே அதை எப்படி அனுமதிக்குன்னா, நீங்க ஒரு உடல் உறுப்புக்காண்டி காத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களோட உறவினர்களா இருந்தா அது உடனே நீங்க செய்யலாம். அது இல்லைன்னா நீங்க காத்திருக்கணும், வருது வரைக்கும் நீங்க பொறுத்து இருக்கணும். அதுதான் வந்து இங்க சமூகத்துல இருக்கிற பிராக்டிக்கல். அதை வந்து மறந்துட்டு பேசுறாங்க. அதை வந்து இன்னைக்கு உறுப்பினர்கள் கொடுக்க தயாரா இருப்பாங்க. அங்கதான் உண்மையான அன்பு வெளிப்படுகிறது எங்களோட வாதம். அடுத்தது பத்திரிகையில பேர் போட சொல்றாங்க. அம்மா பத்திரிகையில அதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் நண்பன் சொல்லலைன்னா அவனோட அன்போட எல்லை தெரியும் அவனுக்கு, அது அவ்வளவுதான். ஆனா தாய் மாமனோ ஒரு உரிமை உள்ள உறவு வந்து என்னோட பேரை போடலைன்னா அந்த அன்பு வெளிப்படல அப்படிங்கிறத அவர் ஆணித்தரமா நிரூபிக்கணும்னு நினைக்கிறாரு. அது நடக்காத பட்சத்துல அப்போ அதனாலதான் அந்த உரிமை பிரச்சனை வருதே தவிர அதுக்காண்டி ஒரு வெளில போயிருது கிடையாது. எனக்கு என்னோட உரிமை நிலைநாட்டுறாரு, அன்பை நிலைநாட்டுறாரு. அதுதான் நாங்களும் சொல்றோம். அப்புறம் வந்து ஹேமா சொன்னாங்க, நட்பு என்ன நம்ம குடும்பத்தோட இருக்கிற நட்பு வந்து நிரந்தரம் இல்லையா. நான் ஒண்ணு கேட்கிறேன் நடுவர்களே உங்ககிட்ட, ஒரு நட்பின் அதிகபட்ச ஆயுள் என்பது ஒரு தலைமுறை இருந்தால் 2 தலைமுறை. நான் ஒன்று கேட்கிறேன் உங்களை, உங்களோட பாட்டி உங்களோட பாசமா இருந்தாங்களா? உங்க அம்மா இருந்தாங்களா? உங்க மகன் இருந்தாங்களா? உங்க பேரனை நீங்க பாக்குற 4 தலைமுறையில் இது தலைமுறை தலைமுறையாக தொடரும் ஒரு பாரம்பரியம் தான் அந்த அன்பு குடும்பத்துல வெளிப்படுது. ஆனா நட்பு அப்படி கிடையவே கிடையாது. அதிகபட்சம் 2 தலைமுறை இருந்தாலே நான் வந்து தலைவணங்குறேன். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா உண்மையான அன்பு வெளிப்படுவது அது அதிகபட்சம் இந்த நிரந்தரம் இல்லைங்கிறத வந்து தயவு செஞ்சு இந்த கவை குறிப்புல இருந்து நீக்குமாறு அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அது தலைமுறை தலைமுறையா தொடர்ந்து தொட்டு வருகிறது. இதுதான் எங்களோட இது. அடுத்தால வந்து ஹரிஷன் ஐயா வந்து தமிழுக்கு சேவை பண்றாங்க. அது நட்புனால, அது சமூகத்துக்கு சேவை பண்றாங்க. அது நட்புக்கு அது எப்படி கொண்டாங்க தெரியல. அப்படி அவங்க செஞ்சாலும் கூட சிவகுமார் சொல்லுவார், நடிகர் சிவகுமார், இது சிங்கப்பூர் ஐயா வந்து சிங்கப்பூர் சிவகுமார், நான் இன்று இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்ற காரணம் அது முழுக்க முழுக்க என் மனைவியே அவள் காட்டிய அன்பும் அவள் கொடுத்த அக்கறையில் என்னுடைய பிள்ளைகளை வளர்த்த விதமும் தான் என்னால் இன்று சமூகத்தில் முடிந்தது என்று சொன்னார். அதையேதான் சிங்கப்பூர் சிவகுமார் ஐயாவும் சொல்லுகிறார். நமது ஹரிஷன் ஐயா அவங்க மனைவி கொடுத்த அந்த ஒரு இடம் தான் அவங்களால இன்னைக்கு வரைக்கும் அதை செயல்படுத்த முடியுது என்கிறத நான் பதிலா சொல்லிக்கிறேன். அப்புறம் இப்ப நீங்க வந்து அதாவது தியாகம் அன்பு எங்க கிடைக்கணும், இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து ஆண் பெண் இருவருமே வேலைக்கு போற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனா ஒரு தன்னோட குழந்தை வந்து பிஎஸ்சில படிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏன் இப்ப சுமதியா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வேலைக்கு போல இப்பதான் போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னு சொல்லுங்க, அந்த பிள்ளைய வளர்க்கதான், தன் மேல உள்ள அன்பால வேலைக்கு போகணும் சொல்லுவாங்க. ஆனா பாருங்க குழந்தை இருக்கிறதுனால முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ வேலைக்கு போறாங்க, ஏன்னா அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்துடுச்சு. அப்போ அந்த அன்பை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. சோ அதனால கண்டிப்பா குடும்பத்துல தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க போஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை பத்தி அப்படி எழுதுவாங்க. நம்ம இவரு மார்க் சுகர் தெரிஞ்சுன்னா அதை பேஸ்புக் பதிலாக ஃபேமிலி புக்குன்னு மாத்திடுவாரு. அந்த அளவுக்கு அவங்க எழுதுவாங்க. நான் பாத்துருக்கேன், சிரிக்கிறாங்க அவங்க இப்போ. சரிங்களா? அடுத்தால நான் என்னோட வாழ்க்கையில சொல்றேன், இப்போ நீங்க குழந்தை பிறந்தா குழந்தைய பாக்குறது அப்பா அம்மா கடமை. அதுல அன்பு கூட நீங்க ஓரளவு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா என்னுடைய அப்பா, நான் அதுக்கு அப்பாங்கிற ஒரு இதுல ஒரு தலைப்புல ஒரு கவிதை எழுதியிருப்பேன். ஒரு 4 இடையில சொல்றேன், கருப்பை சுமக்கையலா களங்கத்தை ஆயுளுக்கும் பொறுப்பை சுமந்து கலைந்து கொள்பவர், முளைப்பால் சுரக்க முடியா தாகத்தை உழைப்பால் வேறு சிந்தி தனித்துக் கொள்பவர் தான் இந்த அப்பாங்கிற உறவு. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நான் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் உறங்கியதே கிடையாது. ஏன்னா நான் படுத்திருப்பேன், திடீர்னு சத்த வரும், ரைகர்னு ஒரு காய்ச்சல் வரும், அப்புறம் எந்திரிச்சு பார்ப்பேன், அப்புறம் கை கால் வலிக்கும், நான் வந்து அவங்களுக்கு அப்பாவுக்கு வந்து அமுக்கி விடுவேன். இதெல்லாம் ஒரு நண்பனா இருந்தா கூட இருந்து செய்ய முடியாதுங்கிறது ஒண்ணு. ஒரு முறை நான் அப்படி கையமைக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவாரு, கண்ணீர் விட்டாங்க. ஏன்னு கேட்டா, எனக்கு வந்து இந்த அப்பாவுக்கு செய்யக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கல. ஏன்னா எங்க தாத்தா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. ஒரு 42 வயசுல அவங்க தவறிட்டாங்க. அப்போ அந்த அன்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியா, அதை வந்து நீங்க வந்து அளவிடவே முடியாது. நீங்க வந்து அது உண்மையா பெருசா சிறுசாங்கிறது அளவிடவே முடியாத அளவுக்கு அன்பு இருக்கு அப்படின்னா அது குடும்பத்துல மட்டும்தான் நிலவும். அப்புறம் வந்து கெட்ட பழக்கமே வராதான். அம்மா பாருங்க, மது பழக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதற்கு ஆய்வு விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு முக்கிய காரணமே சோசியலிச நண்பர்கள் தான் சொல்லுது. இப்படி எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளும் வருது, இயல்பு. சாமின்னா அர்ச்சனையும் குடும்ப பிரச்சனையும் இருக்கதான் செய்யும். ஆனா அது சேரது காரணம் உண்மையான அன்பு தான். இன்னைக்கு குடும்பத்துல கட்டமைப்பு உடையாம காரணம் அன்பே அன்பே அன்பே. அது குடும்பத்துல தான் அதிகம் இருக்குன்னு சொல்லி விடைபெறும். நன்றி, வணக்கம். கேத்தரவாலன், என்ன வேகம்! சுமதி கேட்ட அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்க. சுமதி கேட்ட கேள்விகள்ல ரொம்ப முக்கியமா நீங்க சொன்ன பதில் வந்து சொன்னீங்க இல்லையா, இப்பதான் வேலைக்கு போறாங்க, அதுக்கு என்ன காரணம்னா அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் காட்ட வேண்டிய அன்பு காரணமாக இருந்தது, குடும்பமாக நின்று அந்த அன்பை பாராட்ட வேண்டி இருந்தது.
இதில் எல்லாத்த விட இந்த ஃபேஸ்புக் வந்து ஃபேமிலி புக்காக மாற்றிடுவாருன்னு சொன்னது தான் ரொம்ப தலையாய ஒரு சிந்தனை. ரொம்ப சொல்கிறாங்க இல்லையா, இந்த நான் வந்து தாய் மாமனா ஒரு நாள் தான் இருந்தேன், சொந்த தாய் மாமன் தான் இன்று வரை இருக்கிறார். அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டார். நண்பர்கள் நண்பர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த நண்பன் ஒருவனுக்கு சிறுநீரகம் செயல்படவில்லை என்றால் அவன் யாரிடம் இறைஞ்சு நிற்கிறான்? உறவினர்களைத்தானே இறைஞ்சு நிற்கிறான். அவர்கள் தானே கொடுக்க முடிகிறது, உயிரை காக்க முடிகிறது. அதை ஏன் மறந்து போனீர்கள்? அப்படி என்றால் அந்த உண்மையான வாழ்வது என்ற ஒரு உண்மையான அன்பை, ஆயுட்காலத்தை நீட்டித்து கொடுக்கக்கூடியவர்கள் கூட உறவினர்கள் தானே என்று சொல்லுகின்றார். அதுல வந்து அந்த அழைப்பிதழுக்கு அவர் ஒரு அருமையான ஒரு பேர் வச்சாரு பாருங்க. நாங்க அழைப்பிதழ்ல கோபம் வருதுதான் எங்களுக்கு. காரணம் என்ன தெரியுமா? உரிமை பிரச்சனை. நான் யாரு, என்னுடைய உரிமை உலகம் அறிந்து கொள்ள வேண்டாமா? அதை நீ பத்திரிகை மூலமாகத்தானே தெரிவிக்க முடியும், ஏன் எனக்கு நீ செய்யல என்பதை கேட்டுக்கிட்டு அவரை திட்டிட்டு வருகிறார் என்று சொல்லுகின்றார். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டார். பாரம்பரியமாக எங்கு தொடர்கிறது? பாட்டியிலிருந்து முப்பாட்டனிலிருந்து எல்லாரிடமிருந்தும் வழி வழியாக தொடர்வது குடும்பத்தில் மட்டுமே அந்த அன்பு தொடர்கிறது. நண்பர்களிடம் தொடர்வது இல்லை. நண்பர்கள் அந்த காலகட்டத்தோடு நிறைவு பெற்று விடுகிறார்களே என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. இதற்கு எதிரணி பதில் சொல்ல வேண்டும். அதுக்கு அடுத்து வந்து இன்னொன்று சிவகுமார் சொன்னது, அந்த மனைவி கொடுத்த அன்பினால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது, இன்று வரை நான் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதும், 80 வயசுலையும் பாட்டை படிக்க முடிஞ்சது காரணமும் அவருடைய மனைவியைத்தான் அவர் சொல்லுகின்றார். அந்த தான் எழுதி அந்த கவிதையை சொன்னது வந்து எல்லோருக்குமே மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கவிதையாக இருந்தது. இப்போ இந்த கேத்திரபாலன் அணி இதுவரை குடும்பமே என்ற அணியினை அவர்கள் தூக்கி பிடித்திருக்கிறார்கள். பல்வேறு கருத்துக்களை சொல்லி தூக்கி பிடித்திருக்கிறார்கள். அதற்போல நிறைவு பேச்சாளராக, பட்டிமன்ற தோரணத்தின் நிறைவு பேச்சாளராகவும், நட்பு என்ற அணியின் இறுதி பேச்சாளராகவும் TLCSன் அட்வான்ஸ்ட் அதிலிருந்து அகிலாமுத்து அவர்கள் வருகிறார்கள். வாருங்கள் அகிலாமுத்து. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு அகிலாவின் அன்பான வணக்கம். அம்மா, என்னுடைய தலைப்பை ஒரு தடவை சொல்லிடுறேன். ஏன்னா இவங்க அடிச்ச அடியில் தலைப்பு உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து மறந்துருமோன்னு ஒரு பயம். உண்மையான அன்பை பெற நாம் பெரிதும் நமக்கு உதவுவது குடும்பமே, நட்பே அப்படின்னு, நட்பு தான் அப்படின்னு ஆழமாகவும் தெளிவாகவும் பேசுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம்மா. கைப்புண்ணுக்கு எதுக்குமா கண்ணாடி? நட்பு தான் உண்மையான அன்பை பெற உதவுங்கிறது உங்களுக்கு தெரியாததை நான் என்ன சொல்ல போகிறேன். எதிரணியிலேருந்து வந்து பேசும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எங்களுடைய பேச்சாளர் மன்றத்தில் எங்களுடைய சிறந்த நண்பர்கள் அந்த 4 பேரும். அவங்க நட்பு முக்கியம் இல்லைன்னு சொல்கிறத என் மனசு ஏற்றுக்கவே இல்லை. இந்திரா சொன்னாங்க, உயர்ந்த நிலைக்கு செல்லும்போது குடும்பம் வாழ்த்தும், ஆனால் நண்பர்கள் மனதார வாழ்த்தவில்லைன்னு சொன்னதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒன்றுமே இல்லை, நாங்கள் சிங்கப்பூருக்கு வந்து வெளிநாட்டுக்கு சென்று ஒரு புகைப்படம் போடும்போது நான் திரும்ப ஊருக்கு போனோன்னா அந்த சொந்தக்காரவங்க முத தடவை பேசினவங்க மறு தடவை பேச மாட்டேங்கிறாங்க. அதே என்னுடைய தோழி, இந்த நாட்டுக்கு போனால் அது நல்லா இருந்ததுடி, நான் இந்த நாட்டுக்கு போனேன், இங்கே போய் பாரு, இங்கே இடம் நல்லா இருக்குது, இங்கே வரியா, நம்ம 2 பேர் சேர்ந்து போகலான்னு அவ்வளோ மகிழ்ச்சியாக பகிர்றாங்க. அதோட நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு ஊன்றுகோலாக இருந்தது என்னுடைய தோழி அப்படிங்கிறத இந்த சபையில் பதிவு செய்கிறேன். அப்புறம் சொன்னாங்க, மருத்துவமனையில் குடும்பம் தான் உதவியாக ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் நான் என்னத்தை சொல்கிறது? எதையோ படத்தை பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் நண்பர்கள் மட்டும்தான் நம்மளை சூழ்ந்து இருக்காங்க. குடும்பமே அங்கே ஒரு பக்கத்தில் இருக்குது, நம்ம ஒரு பக்கத்தில் இருக்கோம். இதெல்லாம் நாம் பேசலாமா? அடுத்தது அம்மா இந்திரா சொன்னது, அம்மா சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. அப்பா சொல்கிறாங்க, அப்பா என்னன்னா நிறைய ஆறுதல் சொல்லி நல்ல நண்பர்களை பெற ஊக்குவிப்பார். ஏன் நல்ல உறவினர்களை பெற ஏன் அப்பா ஊக்குவிக்கலைங்கிறது தான் எங்கள் கருத்து. அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு நண்பர்கள் வேணும்னு. சுகந்தினி சொன்னாங்க, சைந்தவி பிரகாஷ் அப்போ நண்பர்களாக இருந்தாங்க சொல்லிட்டாங்க சௌமியா அம்மா. இருந்தாலும் சொல்கிறேன், நண்பர்களாக இருந்து உறவினராக இருந்ததுனால விவாகரத்து வந்தது. இன்றும் அவர்கள் நாங்கள் நண்பர்களாக பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கருத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது கடன் பிரச்சனை. சுகந்தினி சொன்னது, சுகந்தினி தான் உதவி செஞ்சுருக்காங்க கடன் பிரச்சனைக்கு ஒரு வக்கீலை ஏற்பாடு செஞ்சு. உங்கள் தோழிக்கு உதவி செய்து தாங்கள் உங்களுடைய நட்பு என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். அதுதான் நட்பு வந்து பெருசாக பாராட்ட எதிர்பார்க்காதுங்கிறதுக்கு சுகந்தினி ஒரு உதாரணம். அடுத்ததாக அன்னபூர்ணி அவர்கள், அத்தை அது கொடுப்பாங்க, பாட்டி இது கொடுப்பாங்க, தாத்தா கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் நம்மளோட இருக்காங்களா அன்னபூர்ணி? ஏன் கற்பனையிலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு? நம்ம குடும்பத்தில் சுற்றி இருக்கிற சுமதி அக்கா தான் நமக்கு எப்போதுமே உங்கள் ஆதவனை தூக்கி வச்சு கொஞ்சறது. அதை விட்டுட்டு அத்தை அதை செய்வாங்க, பாட்டி இதை செய்வாங்கன்னு உங்களுடைய கற்பனை எனக்கு பிடிச்சிருக்கு.
அடுத்தது நண்பர் வட்டம் மாறும். ஆமா, நாம சின்ன பிள்ளையில இருந்த மாதிரியா இருக்கோம். அப்ப இருக்கும்போது நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய விருப்பங்களும் வேற மாதிரி இருந்தது. அப்போ ஒரு நண்பன். இப்ப இருக்கும்போது நம்ம உணர்வுகளும் நம்முடைய தேவைகளும் வேற மாதிரி இருக்கு. அதற்கேற்றாம்பல நம்முடைய உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி நாமளே தேர்ந்தெடுக்கிறவர் தான் நண்பர். அப்ப நம்ம உணர்வை மிகச்சிறப்பாக புரிஞ்சுக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் தான். வந்து கேத்திரபாலன் சொல்லிட்டு போனாரு, உடல் உறுப்பு தானம்லாம் யாரால் செய்ய முடியும், அடுத்தது என்னோட அப்பாவுக்கு நான் தான் உதவி செஞ்சேன் நண்பர்னு. என்னுடைய அம்மாவும் ரொம்ப உடல்நல குறைவாக இருக்காங்க. நானும் என் அண்ணனும் பணத்தை அனுப்பலாமே ஒழிய எங்களுடைய நண்பர்களும் என் அப்பா அம்மாவுடைய நண்பர்களும் தான் இன்றளவும் அவர்களை பார்த்து கொள்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாத உண்மை. அதனால நண்பர்கள் நமக்கு தேவை அப்படிங்கிறத விட இன்றைய காலகட்டத்தில் உண்மையான அன்பை நாம் பெற சூழ்நிலை காரணமாகவோ மற்ற பிற காரணங்களாலோ நிச்சயமாக நட்பு மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். குடும்பத்துக்கு இருக்குது, அதற்கான வாய்ப்பு நமக்கு இப்போதைக்கு இல்லை. குடும்பமும் நாமும் பிரிஞ்சு இருக்கும்போது எங்கே இந்த அன்பை வாங்குறது? வீடியோ காலில் அப்பப்போ 5 நிமிஷம் கிடைக்கிறத வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நிரந்தரமாக நம்மளுடைய அண்டை வீட்டார் நம்ம என்னதான் தொலைபேசியில் கூப்பிட்டு பெற்றோர்களை அழைத்து பேசினா கூட அவர்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் தான் அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் உண்மையான அன்பை, அதாவது எந்த நிபந்தனையும் இல்லாத அன்பு நட்பு அப்படிங்கிறத எனக்கு மட்டும் இல்லை நடுவருக்கு சொல்லி நான் புரிய வைக்க வேண்டாம். அதனால உண்மையான அன்பை நாம் பெற பெரிதும் உதவுவது நட்பே நட்பே என்று கூறி அதையே தாங்களும் தீர்ப்பாக தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அகிலா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. இவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. அதுல நீங்க ரொம்ப முக்கியமான சொன்னது இன்றைய சூழ்நிலையில் உறவை காட்டிலும் நட்பு மட்டுமே பெரியதாக இருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா சொன்னீங்க. இப்ப நேரத்தின் அருமை கருதி நான் தீர்ப்புக்கு சென்று விடலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு நிமிடம் மட்டும் கொடுங்க எனக்கு. உண்மையான அன்பை நாம் பெற பெரிதும் உதவுவது குடும்பமா நட்பா என்ற இந்த தலைப்புல கால் இறுதி சுற்றில் பேசிய 8 பேரும் எண்மரும் மிக அருமையாக பேசி இருக்கிறீர்கள். அதாவது எப்படி பேசியிருக்கீங்கன்னு சொன்னா, குடும்பம் என்ற ஒரு அணியில் பேசியவர்கள் எல்லாம் என்ன பேசுறீங்க? இந்திரா கவியரசன் தொடங்கி பேசியிருக்கிறார்கள். அன்னையிடம்தான் நாம் அன்பை வாங்க முடியும், ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள். அதாவது நாம் உயர்ந்த நிலைக்கு செல்லும் போது நம்மை பாராட்டி நிற்பது குடும்பம் தானே தவிர நண்பர்கள் அல்ல என்பது அவருடைய கருத்து. நண்பர்கள் வாழ்த்துல கள்ளம் இருக்கும், கபடம் இருக்கும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். பெற்றோர்கள் நிச்சயமாக நாளை அவர்கள் என்னவாக ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையில்தான் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து நிறைய காரணங்களை காட்டியிருக்காங்க. சுகந்தினி யசோதரன் மிக அருமையா சொன்னாங்க. தன்னுடைய தோழமை தனக்கு எங்கெல்லாம் உதவி செய்திருக்கிறது, குடும்பம் எங்கெல்லாம் மறுத்து இருக்கிறது, குடும்பம் எங்கெல்லாம் உதவி செய்திருக்கிறது, தோழமை எங்கெல்லாம் மறுத்து இருக்கிறது. முக்கியமான ஒரு நேரத்துல நல்ல கொடுமையான ஒரு காலகட்டத்துல அவங்க விட்டுட்டாங்க என்பதை ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்தது இந்த நூற்றாண்டுல அவங்க சொன்னது 2013 விவாகரத்து பெற்றவர்கள் 2020 சேர்ந்து வாழ்வது கோ பேரண்டிங், அந்த குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இருவர் ஒன்றாக சேர்ந்து வாழுகின்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். அன்னபூரணி குடும்ப உறுப்பினர்கள் மூலம் பல்வேறு விதமான பாசம் நமக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு உறுப்பினரிடமிருந்தும் ஒவ்வொரு விதமான பாசம் கிடைக்கிறது. ஆனால் இது போல எல்லா விதமான பாசமும் நண்பர்கள் மூலம் கிடைக்கவில்லை. இடைத்துரைக்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு இருப்பதில்லை, ஆனால் குடும்பத்தினர் இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆனால் கேத்திரபாலன் அவர்கள் வந்தார். அவர் சொன்னாரு, நான் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்னுடைய நண்பர்களுக்கு, ஆனால் அவர்களுக்கு உண்மையான உறவினர்கள் அவர்கள் சொந்த உறவினர்கள் மட்டுமே என்பதை எடுத்து காட்டி இருக்கிறார். அந்த உரிமை பிரச்சனை கூட, அழைப்பதில் கோபம் வருதுன்னு சொன்னா அவங்களுக்கு உரிமை பிரச்சனை தான் காரணமா இருக்கு, அவங்களுடைய வேற எதுவும் காரணம் அல்ல. உங்களுடைய உறுப்பு தானம் என்ற ஒரு செய்தி வரும்போது, இதை யாராலுமே மறுக்க முடியாது, உறுப்பு தானம் என்ற ஒரு செய்தி வரும்போது உறவினர்களிடம் மட்டும்தான் அவர்களால் செல்ல முடிகிறது. ஆனால் அதனால் நண்பர்களிடம் அவர்களால் செல்ல முடியவில்லை.
அதனால் பாரம்பரியமாக தொடரக்கூடியது அன்புதான் என்று சொல்லி நடிகர் சிவகுமாருடைய வாழ்க்கையும் ஒரு உதாரணமாக காட்டி தன்னுடைய பாடலையும் சொல்லி தான் எழுதிய கவிதையும் சொல்லி முடித்திருக்கிறது அந்த அணி. நட்பு நட்பு என்று வந்த உடனே என்ன சொல்லுது, செயற்கரிய யாவுல நட்பின் அந்த பெயர்க்கரிய யாவுல காப்பு, அதை விட ஒரு சிறந்த காப்பு இல்லை நமக்கு, நம்ம நட்பு தான் சிறந்த காப்பு என்று சொல்லுகிறது. குடும்பத்தின் அன்பு சில காலம் தானே இருக்கு, காரணங்கள் குடும்ப நல நீதிமன்றத்தையே நீங்கள் பார்க்கவில்லையா என்று சொல்லுகின்றார்கள். அந்த அந்த நண்பர்கள் பாடும்போது கூட அந்த நாள் போல இந்த நாள் இனிமையாக இல்லையே. இந்த ஹேமா இவங்கெல்லாம் சொன்னாங்க, இதை சமுதாயத்தையே நேசிக்கக்கூடிய மனித நேயம் தான் இன்றைக்கு ஹரிகிருஷ்ணன் அவர்களை இத்தனை பேச்சாளர் மன்றத்தை துவங்க வைத்திருக்கிறது. அதனால் என்றைக்கும் மூழ்காத ஷிப் எதுனா ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லி முடிச்சாங்க ஹேமா. அடுத்து சௌமியா கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், அதை சொன்னாங்க. அந்த கொலையும் செய்வாள் பத்தினி என்று அந்த உறவையும் தான் அவர்களே எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உறவில் மிகச்சிறந்த உறவாக இருக்கக்கூடிய பெண் ஒரு மனைவியை பற்றிய ஒரு கணிப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கொலையும் செய்யக்கூடியவள் அவள் என்பதாக இருக்கிறது. அடுத்தது விவாகரத்துக்கு குடும்ப உறுப்பினர்கள் தான் பெரும்பாலும் காரணமாக இருக்கிறார்கள். தாய் தந்தையர்கள் முதியோர்களாக ஆக்கும்போது அவர்களை காப்பது இன்றைக்கு நண்பர்களாக ஏற்படுத்தப்பட்ட சங்கங்கள் தான். அவர்கள் தனிமையில் வாடுகின்றவர்களை, சிங்கப்பூர் நாம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்களே நம்முடைய உறவினர்கள் அல்ல, நம்முடைய நண்பர்கள். அதனால நட்புக்கு ஒரே ஒரு செய்தியை சொன்னாங்க, உறவுக்கான உரிமையை அது கேட்காது, நான் நண்பன் தான் என்பதை அது நன்றாக தெரிந்து கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள். சுமதி நான் தன்னுடைய தந்தை இறந்த போது கோவிட் காலகட்டத்தில் கூட 100 பேருக்கு மேல் வந்ததையும் சொன்னார்கள். நட்பு எந்த விதமாக அத்தையாக தாய் மாமனாக மலர்ந்திருக்கிறது. அந்த 3வது குழந்தைக்கு கூட நட்பு வட்டம்தான் வளைகாப்பு செய்திருக்கிறது. அதனால என்று அழகா சொன்னாங்க. குடும்பமே முக்கியம்னு சொல்றீங்க, அழைப்புதல் கொடுக்கலன்னா வரக்கூட மாட்டேங்கிறாங்க கல்யாணத்துக்கு, அதையும் சொன்னோம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. அதாவது உள்ளம் பெருகும் நாள் தான் உயிரை கூட அவன் தருவான், நட்புக்குள்ள நமக்கு பிரிவினையே கிடையாது அப்படின்னாங்க. அடுத்து நட்பு மட்டும்தான் துன்பத்தில் கை கொடுக்கும். கடைசியா அகில வந்தவங்க, அது மட்டும்தான் துன்பத்துல கை கொடுக்கும், பாராட்டை எதிர்பார்க்காது. ஆனால் அகிலா பெற்றோர்களை இன்றைக்கு நாம பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய நண்பர்கள் தானே அங்கே பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். இன்னொரு மிகச்சிறந்த ஒரு கருத்து, நிபந்தனை இல்லாத அன்பு நண்பர்களிடமிருந்துதான் கிடைக்கிறது. அப்ப இது எதை சொல்லலாம், இவ்வளவு சிறப்பான ஒரு கருத்துக்களை கொண்டு இருக்கக்கூடிய குடும்பத்தினரை அடங்கிய அந்த குடும்பத்தினர் காட்டுகின்ற அன்பு பெரிது என்று நாம் சொல்லலாமா? எல்லாவற்றையும் மறந்து தன்னலம் இல்லாமல் எல்லாவற்றையும் தன்னுடைய நண்பனுக்காக செய்யக்கூடிய நிலையில் வாழக்கூடிய நண்பர்கள் காட்டுகின்ற அன்புதான் உண்மையாக இருக்கிறது என்று சொல்லலாமா? இந்த பட்டிமன்றத்திலே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு சொல் உண்மையான அன்பு என்பதுதான். அன்பு எப்போது உண்மையாக இருக்கும் என்பதையும் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அதாவது கொஞ்சம் இந்த செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்குள்ள யாவுல காப்பு என்றெல்லாம் சொன்னாங்க. இந்த அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல்னாங்க. இன்னும் ஒன்னு சொன்னாரு திருவள்ளுவர், கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள். உனக்கு யார் சொந்தக்காரன் தெரியணுமாப்பா? உனக்கு இந்த மாதிரி எல்லா பணமும் வியாபாரத்துல போயிடுச்சுன்னு சொல்லிப்பாரு. கேட்டினும் உண்டு ஒரு உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். அதாவது கிளைஞரை உறவினர்கள் யார் என்று நான் அளக்க வேண்டும். அதுக்கு என்னையா ஸ்கேல்னு கேட்டான். இதான்யா ஸ்கேலு, நீ உனக்கு ஏதாவது ஒரு லாஸ் வந்துருச்சுன்னு சொல்லி பாரு, எத்தனை பேர் உன்னை சுத்தி நிக்கிறான்றது உனக்கு தெரிஞ்சு போயிடும்னாரு. அதனால அதையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு படம் வந்தது இல்லையா, 6லிருந்து 60 வரைன்னு ஒரு படம் வந்தது. இந்த பாட்டு கேட்டுப்பட்டிருக்கீங்களா? அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல உற்றுழி தீர்வார் உறவல்லார் அக்குலத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலுமே ஒட்டி உறவார் உறவு. அப்ப அந்த படத்துல காட்டும்போது ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுவார். அப்ப எதை காட்டுவாங்கன்னா, ஒரு குளத்தை காமிச்சு அதிலிருந்து அந்த பறவைகள் எல்லாம் பறந்து போவது மாதிரியும் பூக்கள் எல்லாம் வாடுவது போலையும் அந்த குளத்தில் நீர் அற்று போவது போலவும் ஒரு காட்சி வரும். அதன் பிறகு இவர் எழுத்தாளராகிறார், பணக்காரராகிறார். அப்படியெல்லாம் இவர் வருத்தப்படும் போது சோ என்ற ஒருவர் தான் அவருக்கு நண்பராக இருக்கிறார். அவர் வாடுகின்ற போதெல்லாம் கை கொடுத்து எப்போதெல்லாம் விழுகிறாரோ அப்போதெல்லாம் அவரை தூக்கி நிறுத்தக்கூடியவராக அந்த சோ இருக்கிறார். அந்த நண்பர் இருக்கிறார். அந்த நண்பர் மூலம் அவர் எழுத்தாளர் என்ற பெயர் பெற்றவுடன் மீண்டும் அந்த குளம் பசுமை பெறும், பூக்கள் மலரும், பறவைகள் வரும். அது அப்படியே அந்த பக்கம் அது நடந்துட்டு இருக்கும். இந்த பக்கம் உறவினர்கள் எல்லாம் இவரை சேர்வார்கள்.
உறவினர்கள்லாம் இந்த இந்த ரஜினிகாந்த் அவர்களை, எழுத்தாளர் அவர்களை சுற்றி சூழ்ந்து கொள்ளுவார்கள். இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை வச்சாங்க. இந்த ஒரு என்ன விஷயம்னா, இப்படி உறவினர் சூழ்வதையும் காட்டிய அதே நேரத்தில் சோக்கு ஒரு பிரச்சனை. சோ வந்து தன்னுடைய நண்பரை பார்க்க வருகிறார். அப்போது ரஜினிகாந்தனுடைய தம்பியாக நடிக்கக்கூடியவர் என்ன சொல்லுவார்னா, எப்ப பார்த்தாலும் இவர்தானா உங்களுக்கு, இவரிடம்தான் நீங்கள் வந்து பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, எல்லாவற்றையும் அவர்தான் செய்ய வேண்டுமா என்று சொல்லி திருப்பி அனுப்புவார். சோ திரும்பி விடுவார். அந்த நட்பு ஏமாந்த நிலை அன்று. அந்த நட்பை ஏமாற்றியது எது? நட்பை ஏமாற்றியது எது? அந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்த உறவினர்கள். அதை நம்ம கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து கமலஹாசன் பார்த்திருக்கீங்களா? கமலஹாசன், பாலச்சந்தர் இவங்க எல்லாருக்குமே அனந்துவை தான் ரொம்ப பிடிக்கும். அனந்து தான் வந்து வெளியில் தெரியாத வேர்கள் என்று சொல்லுவார்களே, அது போல வெளியில தெரியவே மாட்டாரு. அவர் தான் பின்னால் இருப்பாரு. அதனால் எல்லாவற்றுக்கும், எல்லா இயக்கங்களுக்கும் அவர் தான் காரணமாக இருப்பார். கேட்டா இவங்க அனந்தோட தான் சேர்ந்து கமலஹாசன் என்ன பண்ணுவார்னா, வெளிநாட்டு திரைப்படங்கள்லாம் பார்ப்பார். அவருக்கு வெளிநாட்டு திரைப்படங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டியதே அனந்து என்ற நண்பன் தான். ஆனா வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகம். ஆனால் அந்த அனந்து கமல்ஹாசனுடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்தார். இப்ப கமல்ஹாசனுக்கு ஒரு நண்பர்கள் தான் எல்லாவற்றையும் செய்தார்களா என்று நான் சொல்ல வரவில்லை. அப்படி சொன்னால் அவருடைய கதை என்ன ஆகிறது? கமல்ஹாசனுடைய அண்ணன் சந்திரஹாசன் தன்னுடைய தன்னுடைய வக்கீல் தொழிலையே விட்டு இவர் பின்னால் நின்று கொண்டிருந்தார். யாராவது ஒருவருக்குத்தான் அப்படி அமையும். குடும்பமும் நட்பும் ஒரு சேர கை கொடுக்கும் வாழ்க்கை ஒருவருக்குத்தான், யாராவது ஒருவருக்குத்தான் அமையுமே தவிர எல்லாவற்றுக்கும் அமையாது, எல்லோருக்கும் அமையாது. சரி, எல்லாம் சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா? தாயை பற்றி பேசாத கதை இல்லை, தாயை பற்றி பேசாத இலக்கியங்களும் இல்லை. ஆனால் தளபதி என்ற படத்துல அந்த குழந்தையை தூக்கி எறிந்தது யார்? தாய் என்ற மிகச்சிறந்த ஒரு உறவுதானே. சரி, அந்த கதை இதுதான் நீ யாரும் சொல்லக்கூடாது. ஏனால் அந்த கதை எங்கிருந்து பெற்றது என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். மகாபாரதம் என்ற கதையிலிருந்து பெற்றது. இதிகாசம் கூறுகின்ற ஒரு செய்தி. ஒரு தாய் என்பவள் தன்னுடைய உறவை கூட தூக்கி எறியக்கூடிய நிலைமையில் இருந்தாள். கர்ணனுடைய தாய் மட்டும் என்ன பண்ண? கர்ணனுடைய தாய் தானே இதை செய்தார். அந்த குழந்தையை தூக்கி எறிந்தது அந்த தாய். ஆனால் தூக்கி அணைத்து கொண்டது யார்? நட்பு தான் தூக்கி அணைத்து கொண்டது. அந்த நட்பு தனிப்பட்ட மனிதனாக பார்த்தால் மிக கெட்டவன், ஆனால் அவன் நண்பனுக்கு நல்லவன். அதுவும் மீண்டும் இதிகாசம். துரியோதனன், கர்ணன், இந்த ரெண்டு கதாபாத்திரங்களை வைத்து துரியோதனன் என்பவன் துரியோதனனை விட கெட்டவனா ஒருத்தர் சித்தரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட கெட்ட ஒருவன் மிக சிறந்த நண்பனாக கர்ணனுக்கு இருந்தான். நல்ல நட்பு தூக்கி விட்டது, உறவு கைவிட்டது. அப்படி ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் இதிகாசத்திலும் நடந்திருக்கிறது இல்லையா? இலக்குவர் சொன்னாங்க இல்லையா? இலக்குவனை அவங்க அம்மா அனுப்புறாங்க, காட்டுக்கு அனுப்புறாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புறாங்க, நீ போறல்ல, நீ போனோன்னு என்ன நினைக்கிற? அண்ணன் வந்து ராஜாவா ஆக வேண்டியவன், ஆனா ஆகல. கூட வந்து நீ போற, நீ என்ன நினைச்சுக்குவ? நீ உன்னை இளவரசன் நினைச்சுக்குவ. அண்ணனுக்கு என்னென்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அத்தனை மரியாதை எனக்கும் கொடுக்கணும்னு நினைப்ப. கிடையாதப்பா. தம்பி எனும் படிக்கு அன்று கிடையவே கிடையாது. நீ தம்பியே கிடையாது. அடியாரின் ஏவல் செய்தி. ஒரு வேலைக்காரனா போ, ஒரு நண்பனை போல ஒரு வேலைக்காரனாக போ என்று சொல்லி அனுப்புகிறார். அப்ப உறவு செய்கின்ற செயலை விட நட்பு செய்கின்ற செயல் அதிகம் என்று தெரிகிறது அல்லவா? அதனாலதானே வந்து திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? கணவன் மனைவியை பற்றி பேசியிருக்காருலாம் சொல்றீங்களே, அந்த திருக்குறள் என்ன தெரியுமா சொல்லுகிறது? உடம்போடு உயிரிடை அன்ன மற்ற அன்ன இம்மடந்தையோடு எம்மிடை நட்பு. நான் கொண்ட நட்பு என்றுதான் சொல்லுகின்றது. அவள் மேல் நான் கொண்ட அன்பு என்று சொல்லவில்லை, அவள் மேல் நான் கொண்ட நட்பு என்று சொல்லுகிறது. இந்த உறவினர்ல பார்த்தா என்ன ஒரு பிரச்சனை அப்பப்ப எப்போ வரும்னா, நீ என் பேரை போடல, நான் தாய் மாமன், நீ என் பேரை போடல, நான் வரல கல்யாணத்துக்குன்னே சொல்லுவாங்க. அப்புறமா எல்லாரும் போகணும், எல்லாரும் காலில் விழணும். அதுக்கப்புறம் ஒரு மனசு இருந்தா வருவாரு, இல்லைன்னா இல்லை. அதோடு அந்த உறவு முறிந்தும் போகலாம். அதனால நண்பன்கிட்ட சொல்லுங்க, அடே நான் வந்து உன்கிட்ட பத்திரிக்கை கொடுக்கணும், நேரமே இல்லையடா, அடைச்சி ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணு, நான் வரேன். அம்மா நீ இவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டியோ? கொடுக்கலையா? கொடுக்கலன்னா சொல்லு, நான் போய் சொல்லிடுறேன். நான் கொடுக்கறேன், நான் போய் சொல்றேன் என்று அவனுடைய காரியத்தையும்
தன்னுடைய காரியமாக எடுத்து செல்லுகின்ற பண்பு நண்பனுக்கு இருக்கிறது. ஆனா ஒரு கேள்வி கேட்டீங்க, கேத்திரபாலன் கேட்ட கேள்வி என்ன என்று சொன்னால், தலைமுறை தோறும் தொடர்ந்து வருகிறதே அன்பு, அந்த அன்பு நண்பர்களிடம் இருக்குமா? இன்றைக்கு அதை எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கு வாழ்க்கை என்பது மிகவும் சிறிய வட்டத்துக்குள் அமைந்து விட்டது. இன்று வாழும் வாழ்க்கைக்குள் நான் எவ்வாறு இருக்கிறேன், நான் நண்பனோடு வாழ்கிறேனா, உறவினரோடு வாழ்கிறேனா என்று சொன்னால் முடியல. எனக்கு ஒரு தாய் 2 குழந்தைகள் இருந்தால், ஒரு குழந்தை ஃபாரின் போய் மிகப்பெரிய ஆளாயிட்டா, இன்னொரு பிள்ளை அப்படி ஆகலைன்னா வருத்தப்படுறாங்க. யார் மேல? பெரிய பையன் மேல. அப்படி செல்பவன் மேல ஒரு சின்ன வருத்தம் வந்து விடுகிறது. என் பிள்ளை இன்னொரு பிள்ளை அப்படி இல்லையே, ஒரு தாயிடமிருந்தே அந்த உண்மையான பாசம் வரலையே. இதுதான் நிதர்சனம். அப்படி வரலன்னு சொல்லக்கூடாது, நீங்க தப்பு. ஒரு தாய்மையை இடித்து பேசுகிறீர்கள், ஒரு தாயாக இதனை நீங்கள் செய்யக்கூடாது, அதெல்லாம் இல்ல. இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. இந்த உண்மை என்பதுதான் நம்ம மனசுல எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளுவீர்களே ஆனால் அது எது உண்மை என்பதை புரிந்து கொள்ளுவீர்கள். அப்ப எது நிதர்சனம், எது உண்மையான அன்பு? அன்பு எப்போது உண்மையாக இருக்கும்? அது அந்த அந்த அன்பு எப்போது நிரந்தரமாக இருக்கும்? நம்ம வாழ்நாளே 20,000 நாள் கூட இல்லை. அந்த நாளில் எந்த அன்பு நிரந்தரமாக இருக்கிறது? அந்த நாளில் நாம் பெறுகின்ற எந்த அன்பு உண்மையாக இருக்கிறது? அந்த நாளில் யார் ஒருவர் நமக்கு உண்மையாக இருக்கிறார்கள்? இவர்களை காட்டிலும் அவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள். நீங்க சொல்றீங்களே எல்லா உறவினரும் நான் ஃபாரின் போயிட்டா சந்தோஷப்படுவாங்கன்னு, காட்டுங்க, எண்ணி காட்டுங்க. எத்தனை பேர்னு பார்ப்போம், எத்தனை பேர் பார்ப்போம். விரல் விட்டு எண்ணலாம். அந்த வாழ்க்கை என் மகனுக்கும் கிடைக்கவில்லையே என்று வருந்துகின்ற உள்ளங்கள் தான் இன்றைய நாளில் இருக்கிறது. அது அவர்கள் தவறல்ல, இன்றைய வாழ்க்கையின் தவறு, இன்றைய நடைமுறை வாழ்க்கையின் தவறு. இன்றைக்கு வாழ்க்கை என்பது பணத்தின் மேல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கையில் என் மகனும் அவ்வளவு சந்தோஷமாக வாழவில்லை என்றால் அவன் மனம் வருந்துகிறது. அவன் மனம் வருந்துவது உண்மையில நிதர்சனமா பாராட்டிற்குரியது. ஆனால் எப்போது நட்பா குடும்பமானு பார்க்கும்போது எப்போது அது பாராட்டிற்குரியதாக மாறும்? எது பாராட்டிற்குரியதாக மாறும்? குடும்பம் பாராட்டிற்குரியதாக மாறுமா? எப்போதும். அதாவது இந்த நண்பர்கள், நீங்க நிறைய பேர் பார்க்கலாம், மீனம்பாக்கத்துல வந்து இறங்கும் போது பெற்றோர்கள் வரவில்லை என்றால் கூட 4 நண்பர்கள் வந்திருப்பார்கள் அவர்கள் கூட்டிட்டு போறதுக்கு. அவர்கள் வண்டியை எடுத்துட்டு வருவாங்க. அவங்க வர்றது வேற காரணம், எது வேணா பதில் சொல்லுங்க, அதை பத்தியெல்லாம் இன்றைக்கு பேச வேண்டாம். ஆனால் அவர்களை அழைத்து செல்வதற்கு நான் போய் அழைச்சிட்டு வரேன்னு சொல்றாங்களே. இப்போ ஒரு கதை எழுதினாரு நம்ம மில்லத் அகமது. அப்போது கூட இங்கு இறந்தவருடைய உடலை சுமந்து சென்றது நண்பர்கள் தானே. அந்த உறவினர் யாரும் வந்து அவர்களை சுமந்து செல்லவில்லை. அது வாழ்க்கையில முடியாத ஒரு காலகட்டத்துல யார் உதவி செய்கிறார்கள்? யார் உண்மையான அன்பை காட்டுகிறார்கள்? யாருடைய அன்பு அந்த நேரத்தில் உண்மையாக இருக்கிறது? அந்த நேரத்தை கொஞ்சம் கவனிங்க, வாழ்க்கையை கொஞ்சம் கவனிங்க. இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன், தற்கால சூழல் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த தற்கால சூழலுக்கு எது பொருத்தமாக இருக்கிறது, எது ஏற்றதாக இருக்கிறது என்று பார்ப்போமேயானால் குடும்ப உறுப்பினர்களுக்கு அன்பு காட்டக்கூடிய ஆசை இருக்கலாம், பாசம் இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அவர்களுக்குள் எல்லா குணங்களும் இருக்கின்றன. அது சில நேரத்தில் வெளிப்படும் போது நமக்கு அது அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் நண்பன் என்பவன் 90 விழுக்காடு, அங்கேயும் தப்பு இருக்கும், 90 விழுக்காடு நல்லவனாக இருக்கிறான். 90 விழுக்காடு எதை பற்றியும் கவலைப்படாதவனாக இருக்கிறான். தனக்கு உள்ள ஒரு வாழ்க்கையை கூட இன்னொருத்தனுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். ஏனென்றால் அந்த இளமை அப்படி நினைக்க வைக்கிறது. அந்த வாழ்க்கை, அவன் மேல் கொண்ட நட்பு அவனை அப்படி நினைக்க வைக்கிறது. அப்படி பார்ப்போமே ஆனால் உண்மையான அன்பை உண்மையில் நாம் பெற பெரிதும் உதவுவது நட்பே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.